வந்து புரிஞ்சுக்க முடியும், என்கிட்ட நெருங்கி வர முடியும். இல்லை எனக்கு பணம் தான் பெருசு அப்படின்னா, கல்கத்தாலேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தாராம். போட்டு ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணம் எடுத்து கொண்டு வந்து அவர் காலடியில் வச்சு அழுக கண்ணீராக ஊற்றுதாங்க. எனக்கு இதுதான், இதை தான் தர முடியும், இதை விட வேற எதுவுமே உங்களுக்கு தர முடியாது, அவ்வளோ ஏழைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக. நிறைய நிறைய ஆத்மார்த்தமான விஷயம். ஜெர்மன் இளவரசர் இல்லை, அந்த ராஜபரம்பரையில் இளவரசர், அவர் வந்து ஓஷோவுக்கு ரூம் செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்கார். அவர் அங்கேயே இறந்து, அதுவும் என்லைட்மெண்ட்டாக இறந்துருக்காரு. அவர் சன்னியாஸ் நேம் விமல் கீர்த்தி. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க குழந்தையோட இங்கே ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்க. அப்போ அவர் ஃபேமஸ் இல்லைங்களா, டெய்லி நியூஸ் பேப்பரில் தலைவர் தான் ஹெட்லைனு. அப்போ அந்த மாதிரி ரஜினிஷை நான் பார்க்கணுன்னு அந்த குழந்தை சொல்ல, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு அந்த குழந்தைய ஒரு டூலாக பயன்படுத்தணும். ஏன்னா அது இதயத்தில் தானே இருக்குது. அதனால அந்த குழந்தை போகணும், சரி இவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு போகவே இல்லையா. அவருக்கு கராத்தே தெரியுமா, வாழ்வு எல்லாமே தெரியுமா. அதனால் செக்யூரிட்டியாக ரூமில் அவர் சொல்லுவார். இவங்க கேட்குறாங்க, அவர் வந்து கோமாக்கு போயிடுறாரு, ஏதோ ஒரு மூளையில் ஏதோ கட்டியோ ஏதோ ஒன்று. விமல் கீர்த்திக்கு என்ன நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட கொஸ்டின் வருது. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது அவன் வந்து என்னோட தேர்ந்தெடுக்கப்பட்ட சன்னியாசிகளில் ஒருத்தன். அவன் இது வரைக்கும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் கொண்டு வந்ததில்லை, ஒரு கேள்வி கூட இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. அவ்வளோ ஆத்மார்த்தமான ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு ஏதோ அந்த ஜெனட்டிக்காக ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இதில் வந்ததுனால அவன் வந்து அவனை உடல்ல இருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுட்டான். இப்போ வந்து கோமாக்கு போயிட்டான். ஆனால் நான் மருத்துவர்கள்ட்ட சொன்னேன், இன்னும் ஒரு 7 நாள் வரைக்கும் அவன் சுவாசத்தை வந்து நீங்கள் செயற்கையாக கொடுத்து அவனை உடம்புல நிறுத்தி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் நைட் அவனை போய் பார்த்தேன். அவன் கடைசி இதையும் கடந்துட்டான். ஆனால் மாஸ்டர் வரதை ஃபீல் பண்ணி அவன் கண்கள் ஓரத்தில் கண்ணீர் மட்டும் வந்தது. இனிமேல் நீ இந்த உடம்புல இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவன் வந்து விடைபெற்று. இதனால தான் என்னோட கம்யூனில் வந்து அந்த நவீன மருத்துவ வசதிகள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் இப்போ விட்டுட்டு இப்போ அவனை நம்ம இந்த மாதிரி பண்ணலைன்னா அவன் இன்னொரு வாட்டி பிறவி எடுத்து வரணும். அது எவ்வளோ கஷ்டம் இல்லையா. ஆனால் இந்த ஒரு 2-3 நாள் அவனை ஹோல்டு பண்ணி வச்சோன்னே அவன் அத்தனை கடந்து போயிட்டான். இனிமேல் அவன் பூமிக்கு வர வேண்டியதில்லை, நம்ம அவனுடைய இறப்பை கொண்டாடுவோன்னு சொல்லி அவரை வந்து அந்த புத்தா ஹாலில் கொண்டு வந்து வச்சு அவர் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தையும், அந்த குழந்தை இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்ச பிசையுங்க. இந்த சின்ன குழந்தை அப்படியே கதறி அழுது இப்படி கையெடுத்து கும்பிடும். ஓஷோ வந்து 2 பேர் தலையிலையும் இப்படி கை வச்சிருப்பார். அது அந்த சமாதி வைக்கிறதும்பாங்களே நம்ம இதில் உப்பை கொட்டி, அந்த காலத்தில் அந்த மெடிக்கல் இதெல்லாம் இல்லைங்கிறதுனால அந்த உடம்பு கெட்டு போகாமல் உப்பை கொட்டி வைப்பாங்க. இப்போ வந்து அந்த வசதி இருக்கிறதுனால செயற்கை சுவாசம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அது சொல்லுவார் ஓஷோ, இதவே சொல்லுவார். ஸோ வணக்கம் மக்களே, நம்மளுடைய இந்த பாட்காஸ்ட் அதை தொடங்கும் பொழுதே ஒரு சில முக்கியமான நபர்களை வந்து நம்ம பாட்காஸ்ட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி செஞ்சு நிறைய நேரங்களில் தோல்வியை சந்தித்த நேரங்கள் நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து நிறைய உண்டு. ஆனால் பாருங்கள், தக்க சமயத்தில் திருவருள் கருணையினால் நமக்கு அதற்குண்டான ஆட்கள் வந்து தானாகவே நம்மளிடம் வந்து சேருகிறார்கள் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதன் போல தான் இன்றைக்கி நம்ம கூட இணைகிற சிறப்பு விருந்தினர் திருமதி பவித்ரோ அவர்கள் வந்து ஒரு ஓஷோ சன்னியாசினி. இவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இப்படி பேசும்பொழுது அப்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு. ஏன்னா ஓஷோ அவர்களுடைய நூட்களை படித்தவர்கள் உண்டு, ஓஷோ அவர்களை வந்து பெருமையாக பேசியவர்களோ இல்லை மாற்று கருத்து பேசுபவர்களோ உண்டு. ஆனால் அவர் வழி வந்த அந்த ஒரு துறவு நிலையை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நபர்களை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியறதில்ல. அட்லீஸ்ட் நம்மளுடைய தென்பகுதியில் சந்திப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி ஒருவர் நம்மக்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு அப்போ ஓஷோவை பற்றின அந்த செய்திகளை பகிரலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, யார் இது என்ன கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி தான். ஸோ அவங்கள வந்து நம்ம அழைச்சி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய அற்புதமான தகவல்கள்,
நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நூட்களில் படிக்கும் பொழுதோ இல்லை வெளி விஷயங்கள் படிக்கும் பொழுதோ நம்மளால் இந்த மாதிரி செய்திகளை கேட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிறைய செய்திகள் இன்றைக்கு உண்டான காணொளியில் உண்டு. அந்த ஒரு நமக்கு வந்து நெருக்கமானவர்களை பற்றி பேசும் பொழுது ஒன்றா அவர்களுடைய நிலையை நினைக்கும் பொழுதோ இல்லை அவர்களுக்கு நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நினைக்கும் பொழுதோ நம்மளுடைய நிலை நம்மளை வந்து ஒரு செகண்டை கொலை வச்சிரும். அது மாதிரி 2 தடவை வந்து நேரில் உட்காந்து அன்றைக்கி அந்த நிகழ்வுகளை வந்து நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது நீங்களும் பார்க்கணுங்கிறக்காக அதை நான் எதையும் கட்டெல்லாம் பண்ணல, அது அப்படியே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உணரக்கூடியவர்கள்னால கண்டிப்பாக அவர் நம்ம விருந்தினர் எந்த ஒரு மனோநிலையில் இருந்தாரோ அந்த நிலையை உங்களாலும் கண்டிப்பாக உணர்ந்து பார்க்க முடியும். ஸோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கு உண்டான காணொளியில் இருக்குது. ஸோ பொறுமையாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் தட்டி விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலன் தண்டபாணி அண்டு நம்மளுடைய தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ அந்த 2 சேனலையும் பாருங்கள். 3 சேனலினுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார அளவில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ நான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டுன்னு நம்மளுடைய சேனல் முதல்ல இந்த சேனல் வந்து என்டி டாக்ஸ்னு இருந்தது. பின்ன பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சரி நித்திலன் தண்டபாணிங்கிற அந்த நேம் பிராண்ட் ஆனதுனால சரி அதே பேரில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் அப்படின்னு வச்சேன். ஸோ இது ஒரு 6 மாதமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இது பாட்காஸ்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்ட உடனேயே ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம அவர்களை அணுகி அவர்களுடைய அந்த ஆட்களை நம்ம கூப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் முதல் நிலையில் இருந்தவர் வந்து ஓஷோ. ஸோ அப்போது யாரை ரீச் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போது அங்கே அந்த புனே ஆசிரமத்தோட இதில் தான் நான் வந்து இது பண்ணேன். பட் இன்னொரு ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலன்னு பாருங்களேன். ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. சரி எனக்கும் யாரை அணுகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால் அப்படி விட்டுருந்தேன். பட் இட் டுக் 6 months டைம். டக்குன்னு உங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் வர நீங்கள் ஓஷோ சன்னியாசினி அப்படின்னு சொல்ல எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆஹா, ஸோ ஃபைனலாக தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு இடம் ஒன்று வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் ப்ராக்டிக்கல் நோட், அதாவது இந்தியாவில் அதுவும் நம்ம தென் திசையிலேன்னு வரும்பொழுது ஓஷோ அவர்களுடைய பேர் சொன்னால் ஒரு மாதிரியான கண்ணோட்டம் அப்படிங்கிறது நானும் அப்படி ஒரு காலத்தில் இருந்த ஆள் தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க பேர் நந்தினி மாயான்ட்டு, அவங்க வந்து அவருடைய ஒரு நூலான மறைந்திருக்கும் உண்மைகள்னு ஒரு நூலை சொல்ல அதை நான் படிக்க என் ஃப்ரெண்டு வினோத் வந்து சரியான ஓஷோ பைத்தியம். அவன் வந்து அந்த ஃப்ரீடம் சுதந்திரம் விடுதலைன்னு சொல்லக்கூடிய அந்த நூலை சொல்ல இதெல்லாம் வந்து எனக்கு ஓஷோனுடைய கண்ணோட்டத்தை அப்படியே மாற்றுச்சு. தென் அவருடைய டிஸ்க்ளோசஸ் நிறைய கேட்டிருக்கேன். தென் அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே நம்மக்கிட்ட ஓஷோன்னு வெளிக்காட்டக்கூடிய விதம் தவறான ஒரு விதம், அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. அண்ட் ரொம்ப ஓஷோவை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறவங்க எப்படின்னா ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்போது அந்தாலும் அப்படி தான்டா அப்படிங்க, என்னடா பெரிய உனக்கு தெரியாது, நீ நீ பழகி பாரு, அது அந்த ஒரு உரிமை உனக்கு வந்து அவங்க மேலே வந்துடும் அப்படிம்பாங்க. அண்ட் இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ. ஸோ ஓஷோ அவரை பற்றி அவருடைய ஒரு மார்க்கத்தில் இருந்து ஒரு சன்னியாசினியாக இருக்கக்கூடிய நீங்கள், நான் இவ்வளோ தூரம் வளவலான்னு பேசிட்டேன் 1.5-2 நிமிஷத்துக்கு. பட் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள். நீங்கள் வந்து இந்த பாதைக்குள்ளே வந்த ஒரு விதமும் அதனோட சேர்த்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஓஷோ அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்பிரிச்சுவலாக என்னோட தேடுதல் வந்து 14 வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சு. அது பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம் டெய்லி படிக்கிறது, ஸ்கூல் விட்டு வந்துட்டு அந்த இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்குது, 14 வயசில் நம்ம அந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஆனால் 26 வயசில் ஓஷோ அறிமுகமானார். அதுக்கப்புறம் அந்த தேடுதல் இருந்தது, ஆனால் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. 26 வயசில் ஓஷோ, அதுக்கப்புறம் 6 வருடங்கள் வெறுமனே அந்த ஓஷோ புக்ஸ் மட்டுமே படிக்கிறது. எனக்கு மிகப்பெரிய பரிசுனா அது ஓஷோ புக்காக தான் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லிவிங் மாஸ்டர் கிடைச்சாரு.
6 வருஷம் கழிச்சு 32வது வயசுல. அதுக்கப்புறம் ஒரு கம்யூன் வாழ்க்கை, நிறைய தெரப்பி குரூப்ஸு அந்த மாதிரிலாம் அட்டெண்ட் பண்ணி நிறைய லைஃபையே பிஃபோர் ஓஷோ, ஆஃப்டர் ஓஷோன்னு பிரிச்சிடலாம். அந்த ம். மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை மாறின மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறணுங்கிற ஒரு ஆசை. அதிலிருந்து நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்னொன்று என் மாஸ்டர் மேலே இருக்க கிராட்டிடியூட். ம். ம். அதுக்கு வந்து நம்மளால் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாமல் நமக்குள்ளே வச்சுக்க முடியறதில்ல. அதனால் அவரே தான் புஷ் பண்ணி தள்ளுனதும் 2019லேருந்து க கேம்ப் நடத்த ஆரம்பிச்சோம். ம். ம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களில் ஒரு 30 கேம்புக்கு மேலே அது ம். நடத்தியிருக்கேன். ம். அப்புறம் இப்போ அந்த கோத்தகிரியில் சென்டர் ஓப்பன். ஓகே. இப்போ நம்ம இத பத்தி பின்ன பேச வருவோம். ஓகே. சின்ஸ் நீங்க வந்து அந்த ஓஷோனுடைய இது நூல்ல ஆரம்பிச்சீங்க. தென் உங்களுக்கு மாஸ்டர் கிடைச்சாரு அப்படின்ட்டு. ம். தென் இப்போ ரொம்ப தூரம் அதனுடைய பயணம் இருக்கு. இப்போ நீங்களே வந்து அத சொல்லி தரக்கூடிய இடம் ம். அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்க. ஸோ இத வந்து ஓஷோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்தார்? முதல்ல ஓஷோ அப்படிங்கிறவருடைய ஒரு பிம்பத்த வந்து நம்ம ஒரு 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 உண்டு பண்ணிக்குவோம். ம். பின்ன அவருடைய அந்த அவர் என்ன பண்ணுனார் இந்த உலகத்திற்குங்கிறதுக்கு அப்படியே வந்தம்போது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஓஷோங்கிறது உண்டான ஒரு ஓவர்வியூ. ஏன்னா அவர் வந்து நான் இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். அவர் வந்து ஆச்சாரியா ரஜினீஷ் ஆமா. அப்படின்னு தான் ஆரம்பத்தில ஃபர்ஸ்ட்டு. கூப்பிட்டவர் வந்து ம். பின்ன அவர் ஓஷோவானாருங்கிற ஒரு ஆமா. இது இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ட் தேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஓகே. அவர் வந்து அதான் இது எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட வாழ்க்கை இத பத்தி. மத்திய பிரதேசல இருக்க குச்வாடாங்கிற கிராமத்தில பிறக்குறாரு. 7 வயசு வரைக்கும் அவங்க நானி கிட்ட, தாத்தா, பாட்டி கிட்ட தான் வளர்றாங்க. அம்மாவோட அப்பா, அம்மா கிட்ட. ம். 7 வயசு வரைக்கும் அங்க வளர்றாரு. 7வது வயசுல அவங்க தாத்தா இறந்துடுறாரு. ஓகே. அப்ப இறக்கும்போதே அவருக்கு டெத்துனா என்னங்கிற ஒரு ஆழமான அனுபவம் வந்து அவருக்கு கிடைக்குது. ஆ அது அது ஒவ்வொரு ஸ்டோரிக்குள்ளேயும் போனா அது 1 மணி நேரம் போயிடும் அந்த மாதிரி. ஓகே. ஆ அவங்க தாத்தா இறக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து இவங்க அம்மா கூடவே தனியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு என்னன்னா, 7 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய முழு சுதந்திரமா நீங்க வளர்த்தீங்கன்னா, ம். அந்த குழந்தைய எந்த சட்டதிட்டங்கள், எந்த சமுதாய கட்டுப்பாடுகளுமே கட்டுப்படுத்த முடியாது. ம். இயற்கையாவே வந்து அது ஓஷோவுக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே. அந்த 7 வயசுக்குள்ள நம்ம என்ன ஊட்டுறோமோ அந்த குழந்தைக்குள்ள, அதுவா தான் அந்த குழந்தை வளர்ந்து நிக்கும். ம். அவங்க தாத்தா பொதுவாவே அம்மாச்சி தாத்தானா எந்த கட்டுப்பாடும் கண்டிப்பா. முழு முழு சுதந்திரம் இருக்கும் சுதந்திரம் இல்லைங்களா? இருக்கும். அந்த மாரி முழு சுதந்திரமா வளர்ந்தவர் தான் ஓஷோ. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே அனுப்புறாங்க 7 வயசுக்கு மேல. அப்பயுமே வந்து ஒரு புரட்சிகரமான குறும்புக்கார குழந்தையா தான். அந்த இளமை கால நினைவுகள், அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தை பருவம் பூரா என்னென்ன குறும்பெல்லாம் பண்ணுனாரோ அத்தனையும் இருக்கும் அந்த ம். புத்தகத்தில. ம். ஸோ அந்த மாரி வளர்ந்து வராரு. அதுக்கப்புறம் காலேஜ் போறாரு. அந்த தத்துவம் படிக்கிறாரு. யூஜி, பிஜி அந்த மாரி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரா இருக்காரு. அதில 21 வயசுல ஞானம் அடைகிறாரு. ம். இதில என்னன்னா, அவரு வந்து ரொம்ப தியானம், தியானம்னு ரொம்ப ஆர்வமா ஒரு பழைய கோயிலுக்குள்ள போய் அந்த காவலாளிக்கு லஞ்சம் குடுத்துட்டு, ஓகே. அது உள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணுவாராம். ம். அவருக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது, அந்த ஊர் மருத்துவரோட பொண்ணு, அவங்க பேரு சசிகுடியான்னு. ம். அவங்களுக்கு 15 வயசு. அந்த பொண்ணு அந்த காவலாளிகிட்ட போய் இவருக்காக பசியோட இருப்பாருன்னு சப்பாத்தி கொண்டு போய் குடுத்துட்டு வருமாம். ம். அவர் தான் இவரோட இவர வந்து காதலிச்சுட்டு இருந்த பொண்ணு அவங்க. கடைசியில அதே அந்த வயசுல வந்து இவரோட மடியிலேயே அவருக்கு அவங்களோட உயிர் பிரியுது. டைபாய்டு ஃபீவர் வந்து. சின்ன வயசுலயே? ஆமா. ஓ! ஓ அப்ப வந்து ஒரு சத்தியம் வாங்குறாங்க. ம். நான் வந்து உன்ன தேடி வருவேன். நீ என்ன தவிர வேற யாரையும் நேசிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கி அவர் மடியிலேயே இறந்துடுறாங்க. ம். இவங்க பிற்காலத்துல ஓஷோ ஆனதுக்கப்புறம் அவர் தேடி வர்றாங்க. ம். அதே அதே பெண்ணு. அத ம். வந்து ஓஷோ சொல்லுவாரு சொல்றாரு. பின்னாடி. ம். அந்த யாரு அப்படின்னு சொல்லி. இங்கிலாந்துல பிறந்து வர்றாங்க. ஓகே. அந்த மாரி அப்ப 21 வயசுல ஞானம் அடைகிறாரு. அதுக்கப்புறமும் காலேஜ் போறாரு. பேராசிரியரா வேலை செய்றாரு. அதுக்கப்புறம் சொற்பொழிவுகள். அவங்க சொற்பொழிவுகள் நெறையா பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்காக ஒரு சன்னியாஸ் கூட்டம் சேருது. அவருக்காக ஒரு சீடர்கள் சேர்றாங்க. அதுக்கப்புறம் நெறையா கல்வீச்சு, செருப்ப வீசுறது இதெல்லாமே நடக்குது ஓஷோக்கு. ஏன்னா புரட்சிகரமா பேசுறாரு இல்லையா? ஓ! இவர தாக்குறாங்க. ஆமா. ஓ! அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது ஏன்னா அவரு பேசின காலகட்டத்தில நெனச்சு பாருங்களேன். கரெக்ட், கரெக்ட். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது இவரு தனக்கான சந்நியாஸ் குரூப் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட சீடர்களுக்கு சந்நியாஸ் குடுக்குறாரு. ம். தனியா தெரியணும். தன்னோட சீடர்களும், பொதுமக்களும் தனியா தெரியணுங்கிறதுக்காக சந்நியாஸ் குடுக்குறாரு.
அப்பதான் அந்த காவி ட்ரெஸ்ஸு, ம். மாலை இது ம். எல்லாமே அவர் குடுக்குறாரு. ம். அப்ப அவருக்குன்னு அந்த பெரும்பாலான மக்கள் கூட்டத்துல சீடர்கள் நெறைய பேர் வராங்க. அப்பவே கேம்ப் எல்லாம் நடத்துறாரு. ம். அதுக்கப்புறம் ஒரு 36 வயசு அந்த கட்டத்துல கேம்ப் நடத்திட்டு இருக்கும்போது வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லாவே இதே வேலைய பார்த்துட்டு இருக்காரு. ம். அப்புறம் மும்பைல வுட்லேண்ட் அபார்ட்மெண்ட் எடுத்து சீடர்களுக்கு சொற்பொழிவு குடுக்குறது, சன்னியாஸ் குடுக்குறது இந்த மாரியெல்லாம் நடக்கும்போது, வெஸ்டர்னர்ஸ்லாம் நெறைய கும்பல் ஏகப்பட்ட பேர் வர ஆரம்பிச்சோனே என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் பத்தல. ஓகே. அதுக்கப்புறம் பூனேக்கு பெரிய இடமா வேணும்னு சொல்லிட்டு பூனேக்கு போறாங்க. அப்புறம் அதுவும் ஒரு காலத்துல பத்தாம தான் பெரிய இடமா வேணும்னு சொல்லிட்டு இந்தியால எதுவும் அமையல. ஷீலா போய் யுஎஸ்ல இடம் பிடிக்கிறாங்க. அதுதான் இந்த ரஜினீஷ்புரம். சரி, சரி. அந்த 3000 ஏக்கர் ம். இதுல என்னன்னா ஓஷோ வந்து தியானம் அப்படின்னா, பொதுவாவே நம்ம கண்கள மூடி உட்கார்ந்திருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனா ஓஷோவோட தியானம் அப்படின்னா, அது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்டடா இருக்கும். முதல் 3/4 மணி நேரம் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பிரீத்திங் ஆகட்டும், ஷேக்கிங் ஆகட்டும், ஹம்மிங் இந்த மாரி நெறைய மெடிடேஷன் டைனமிக்கு, நாதபிரம்மா, குண்டலினி, நோ டைமென்ஷன், நட்ராஜ் ஏகப்பட்ட மெடிடேஷன்ஸ் இருக்குங்க. ம். ஸோ அது எல்லாமே அந்த 3/4 மணி நேரம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு, அடுத்த 1/4 மணி நேரம் சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸ் வந்து இதுவரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். ம். அந்த அளவுக்கு ஒரு டீப் சைலன்ஸா இருக்கும். ஏன்னா நார்மலா நம்ம சைலன்ஸ்ல உட்காந்தோம்னா, நமக்குள்ள இருக்க எமோஷன்ஸு, கோவம், அழுகை எல்லாமே ஆமா. அத வச்சுட்டு நம்மளால எப்படி சைலன்ஸா உட்கார முடியும்? கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் வெளியேத்திட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு சைலன்ஸ் வரும். ம். அதுதான் ஓஷோட டெக்னிக்ஸ் எல்லாமே. ம். ஸோ ஒரு தியான முறைய வந்து உலகுக்கு குடுத்தவரு. ம். அவர் உருவாக்குன டைனமிக் மட்டும் இல்லாம, திபெத்தியன் ஹம்மிங் மெத்தட் திபெத் மடாலயங்கள்ல செய்ற ஹம்மிங் மெத்தட எடுத்து நாதபிரம்மான்னு ஒண்ணு குடுக்குறாரு. அப்புறம் ஜப்பாருங்கிற சூஃபி ஞானி. அவருடைய மெத்தட எடுத்து ஜிப்ரிஷ்ங்கிறது அத வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவரு இல்லன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கேன். வாய்ப்பே இல்லைங்க. அப்புறம் ஹோதேங்கிற ஜென் ஞானி, ம். லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்க ஜப்பான்ல. அவரோட லாஃபிங் எடுத்து லாஃபிங் தெரப்பியா குடுக்குறாரு. இந்த மாரி நெறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ வந்து குடுத்துருக்காரு. ம். அது மட்டும் இல்லாம உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா ஞானிகளோட மெத்தட்ஸ பத்தியும் அவரோட டிஸ்கோர்ஸ்னாலே அவர் வந்து ஒவ்வொரு ஞானியையும் எடுத்து வச்சு அந்த ஒரு 7, 8 டிஸ்கோர்ஸ் அந்த மாரி 10 கூட பேசுவாரு அந்த மாரி. ம். ஒவ்வொரு டிஸ்கோர்ஸும் 1 1/2லேருந்து 1 1/4 மணி நேரம் வருங்க. ம். இந்த மாரி எல்லா ஞானிகள் இப்போ சூஃபிசத்த பத்தி, கபீர பத்தி பேசியிருக்காரு, மீராவ பத்தி பேசியிருக்காரு, நாரதரின் பக்தி சூத்திரம்னு அவர பத்தி பேசியிருக்காரு, குர்ஜீஃப பத்தி பேசியிருக்காரு, கிருஷ்ணாவ பத்தி பேசியிருக்காரு, பகவத்கீதை பத்தி, தம்மபதம்னு புத்தருடைய இத பத்தி. அப்புறம் அஷ்டவக்ர மகாகீதை. ம். இப்படி அவர் பேசாத விஷயங்களே இல்லன்னு கிடையாது. சொல்லலாம். ஆனா, இப்போ ஓஷோ அப்படிங்கிறவர் பார்க்கும்பொழுது, ஆ மதத்திற்கு ஒரு எதிரானவர் ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று வந்து முன்வைப்பாங்க. ஆனா, இப்ப நீங்க சொல்லப்படி பார்க்கும்பொழுது, எல்லா ஆமா, மதம் பின்பற்றக்கூடிய அந்த ஞானியர்களும் அந்த நூட்கள பத்தி தான் அவரு ஆமா. பேசினார் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அப்போ இவர் உண்மையாலுமே மத எதிர்ப்புக்கு உண்டானவரா? இல்ல வேற வேற என்ன அங்க அந்த அந்த எங்க என்ன நடந்திருக்கு? என்ன மக்கள்கிட்ட தவறான ஒரு புரிதல் போய் சேர்ந்திருக்கு? அதுதான். அதாவது அவரு சொல்றது என்னன்னா, மதம்ங்கிறது கிடையாது. மதத்தன்மை தான் இருக்கு. ஓகே. கடவுள்ங்கிறது கிடையாது. கடவுள் தன்மை தான் இருக்கு அப்படின்னு. அவர வந்து அவருடைய விஷயத்த பத்தி அவர் சொல்றதே மதமற்ற மதம். என்னோடது வந்து மதமற்ற மதம்னு சொல்றாரு. அதாவது ம். எல்லாமே இப்போ ஒயிட் ரோப் பிரதர்ஹுட்ன்னு ஈவினிங் மெடிடேஷன் சத்சங் நடக்குங்க. அதுல ம். வந்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் பத்தி ஒரு நாள் பாட்டு ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணுவோம். ஒரு நாள் ஜீசஸ பத்தி அல்லேலூயான்னு இருக்கும். ஒரு ம். நாள் கிருஷ்ணாவ பத்தி இருக்கும். எல்லாமே அதில சூஃபிசம் இப்போ நோ டைமென்ஷன் மெடிடேஷன் எடுத்துட்டிங்கன்னா, அதில ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குருஜீஃபோடைய மெடிடேஷன சிம்பிள் ஃபார்ம்ல குடுத்துருப்பாரு. ம். 2வது பார்ட் பார்த்தீங்கன்னா, சூஃபிசம் விர்லிங் இருக்கு இல்லைங்களா? ம். அந்த விர்லிங் வந்து குடுத்துருப்பாரு. ஸோ எல்லாமே கலந்து தான் அவரோட மெடிடேஷன். அப்புறம் பிரேயர் மெடிடேஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் அவங்க பிரேயர் பண்ற மாதிரியே அந்த மெடிடேஷனுங்க. ஓகே. 1/2 அன் ஹவர் பண்றது. ம். அது வந்து எப்படின்னா, நம்ம அத ரிசீவ் பண்ணி அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி, நம்ம பாடி வந்து ஒரு மீடியம் ஆகும். அத பூமிக்கு பாஸ் பண்றது. ஓகே. இதுதான் அந்த பிரேயர் மெடிடேஷன். ஏன்னா இப்ப நான் இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலா புது நியூஸ். நீங்க சொன்ன ம். எல்லாமே எனக்கு வந்து புது நியூஸ். எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஸ் நெறைய பேத்துக்கு அது ஒரு புது செய்தியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆம், இப்போ ஓஷோனுடைய நூல் நான் படிச்சதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு அதிகமான அவருடைய அந்த ஒரு தாக்கம் வந்து ஜெயின மதத்தின் மீது, திபெத் மதத்தின் மீது அண்ட் புத்தர்
ம். இந்த 3 பேர்த்து மேலயும் அவர் மேல இந்த 3ம் வந்து கொடுத்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, ம். அவரு கோட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த 3ல இருந்து தான் எடுத்துக்கிட்டே இருப்பார். அது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் அவரு சொல்லும்பொழுது, ஜெயின தீர்த்தங்கரர்கள் எல்லாருமே வந்து இளவரசர்களாக பெரிய பெரிய ராஜபரம்பரையில தான் வந்திருக்காங்க. ஏன்னா, ம். அது ஒரு டிஸ்க்ளோசர்ல அவரோடதுல ஆமா. கேட்டேன். இந்த உலகம் வந்து ஒரு ஏழை ஞானியானான்னா அவன மதிக்கவே மதிக்காது. உன்ட்டதான் அதுதான். ஏற்கனவே எதுவுமே இல்ல. நீ ம். என்னத்த வுட்டுட்டு போன? இவன் பெரிய இவன் அப்படின்னு பேசிட்டு போயிரும். அப்ப எல்லாமே இருக்கிறவன் அந்த சுகத்தெல்லாம் வுட்டுட்டு வந்தான்னா, அப்ப இத விட பெரிய ஒரு சுகம் இருக்குன்னு ஒண்ணு ம். இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணுண்டு. அப்ப அவர்கள் அது கோட் பண்றது பூரா அந்த தீர்த்தங்கரர்கள் தான் கோட் பண்ணுவாரு. இஸ் இட் ட்ரூ? ஏன்னா, அ நான் அதிகபட்சமா அவருடைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தது எல்லாமே இந்த 3 சுத்தியே தான் அ. இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உண்மையாலுமே அவருடைய அந்த டீச்சிங்ஸ்ல வந்து இவர்களுடைய தாக்கம் அதிகமாவே இருக்குங்களா? இல்ல அப்படின்னு இருக்காது. ஆனா புத்தர நெறைய சொல்லுவாரு. அந்த ம். புத்த தன்மை அவருடைய அந்த புத்தருடைய விஷயங்கள நெறையவே சொல்லுவாரு. இப்போ ஒயிட் ரோப் பிரதர்ஹுட் சொன்னேன் இல்லைங்களா? அதிலேயே வந்து "நீ எல்லாருமே புத்தா தான். ம். உனக்குள்ள இருக்க புத்த தன்மையை வணங்குறேன்" அப்படின்னு ம். உனக்குள்ள இருக்க புத்தா வெளிய கொண்டு வா. அது ம். புத்தாங்கிறது யாரோ ஒரு மனுஷன குறிக்கிற விஷயம் இல்ல. அந்த ம். நிலைய குறிக்கிறது தான். ம். அதே மாதிரி தான் ஓஷோங்கிறதும். இப்ப இவருக்கு நீங்க சொன்னீங்களா ஆச்சார்யா ரஜினி. ரஜினீஷ்ன்னு. அப்புறம் அவரோடது வந்து ரஜினீஷ் சந்திரமோகன் ஜெயின். அதுதான் அவரோட பேரு. ஓகே. அத வந்து அவரு ஆச்சார்யா ரஜினீஷ்ன்னு அவர் கிளாஸ் எடுக்கும்போது, சொற்பொழிவு குடுக்கும்போதெல்லாம் அது அந்த மாரி சொல்றாங்க. அப்புறம் சீடர்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பகவான் ரஜினீஷ்ன்னு. ம். கடைசி காலகட்டத்தில தான் ஓஷோ. அதான் ஓஷோயானிக். ஓஷோயானிக்ன்னு அது ஏதோ ஜப்பான் மொழியோட பேருன்னு நெனைக்கிறேன். அதான் வானம் பூச்செறிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர். அதுதான் ஓகே. அதோட அர்த்தம். ஓ! அதிலேருந்து தான் அந்த ஓஷோங்கிற வார்த்தைய வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஓ! இவ்வளோ நாள் அதுவே ஒரு பேருன்னு தான் நினைச்சது. ஆக்சுவலா அது பேர் கிடையாது. எப்படி புத்தாங்கிறது இந்த புத்த தன்மைய குறிக்குதோ, அதே மாதிரி ஓஷோங்கிறது வெறும் பேர் மட்டும் கிடையாதுங்க. ஓ! அவருடைய அந்த தன்மைய குறிக்கும். அவரு என்ன சொல்லுவாருன்னா, "நீங்கள் எல்லாருமே புத்தர்களாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். புத்த பிட்சுக்களாகணும்னு நான் ஆசைப்படல" அப்படிம்பாருங்க. ஆ. எல்லாருமே தன்ன போல ஆகணும் ம். அப்படின்னு தான் ஆசைப்படுவாரு. ஒரு 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 பேட்டி அவரோட பார்த்துருக்கேன். ஒரு வெளக்காரமா பேட்டி எடுத்துட்டு ம். இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து ஓஷோட்ட வந்து அவங்க கேட்பாங்க. "நீங்க வந்து ஞானம் அடைந்து விட்டீர்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா அவர் ரொம்ப போல்டா பதில் சொல்லுவாரு. ஒரு ம். தயக்கம் அந்த ஆப்போசிட்லேருந்து அடுத்து என்ன அது அது வந்து நல்லா தெரியும். அ. "எஸ் ஐ காட் என்லைட்டன்ட்" அப்படிம்பாரு. ஸோ நீங்க சொன்ன மாரி எப்போன்னா இளம் வயதிலேயே இதாயிட்டேன். அப்போ திருப்பி இந்த பூமிக்கு வருவீங்களா? எனக்கு இங்க ஒரு வேலையுமே இல்ல. நான் வரணும்னு அவசியம் இல்ல. அதுதான். அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் பார்த்ததோடைய ஸ்டேட்மெண்ட். ம். சின்ஸ் நீங்க அந்த பாதையில பயணிக்கக்கூடியதுனால, ஆ அவரு அங்க ஞானம் அடைந்தார்னா, இப்ப நம்மளுடைய கலாச்சாரத்தில ஞானம் அடைந்தவர்கள்ங்கிறவர்களுடைய நிலை ஒரு மாதிரி தான் நம்ம பார்த்து ம். வளர்ந்துருப்போம். ஆமா. ஒரு செட் ஐடியா நம்ம மைண்ட்ல இருக்கும். ம். ஆனா ஓஷோ அத போல்டா சொல்றாரு. நான் ஞானம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஞானம் அடைந்தவர்களுக்கு நம்ம எந்த ஸ்கேலுமே வைக்க முடியாது. ஆமா. இப்படி இருந்தா அவன் ஞானம் அடைஞ்சவன் நம்ம அந்த ஸ்கேல் வைக்க முடியாது. ஸோ நீங்க எப்படி பார்க்கிறீங்க அந்த ஒரு விஷயத்த? அவர் ஞானம் அடைஞ்சது. ம். அதாவது அதுக்கு என்ன ப்ரூஃப் வேணுமா? இல்ல என்ன? எப்படி சொன்னீங்கனாலும் சரி. ஏன்னா, ம். அதுதான் சொல்றேனே, நம்ம ம். ஞானியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரு ம். உருவம் நம்ம மனசுல இருக்கும். ஆமா. ஓஷோங்கிறவருடைய ஒரு உருவம் நம்ம மனசுல இருக்கு. ம். அப்போ இவர் தன்னை ஞானம் அடைந்தவர்ன்னு அவர் சொல்றாரு. இப்ப இத எப்படி இப்போ நான் ஒரு சராசரி மனிதன். ம். நான் ஞானம் அடைந்தவர்கள்னு என் கற்பனையில வச்சிருக்கக்கூடியவர்களையே இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியல. கண்டிப்பா. ஓஷோ வந்து என் கற்பனை வேற மாதிரி இருக்கு. ஆனா அவரும் ஞானம் அடைந்தார்ன்னு சொல்லப்படுது. அதான். இப்போ இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமில்லாத 2 ம். ஆட்கள். ஆனா இருவரும் ஞானம் அடைந்ததாக ஆமா. சொல்றாங்க. இத எப்படி நான் அணுகி பார்க்கிறது அப்படின்னு? கண்டிப்பா. இது என்ன அப்டின்னா, ஓஷோ வந்து சின்ன வயசா இருக்கும்போது மெஹர் பாபா. அவர் வந்து மக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதனால அவருக்கு மெஹர் பாபான்ற ஓகே. பேரு. மக்கு. மக். ஓ! சரி. அவர்கிட்ட ஓகே. ஒரு பிளாஸ்டிக் கவுளர் பிளாஸ்டிக் மக். இருக்கும். ஓகே. அதுல வந்து சாப்பாடு போடுவாங்களாம், காசு போடுவாங்களாம். அவரு வந்து அதுல யார் வேணா இருந்து சாப்பாட எடுத்துக்கலாம், காச எடுத்துக்கலாம். ஓகே. நாய் கூட சாப்பிடுமாம் சில சமயங்கள்ல. அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அ. அவரு வந்து ஒரு ஞானி குப்பமேட்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. ஓ! அந்த மெஹர் ஆ பாபாங்கிறவரு. ஓகே. யார்கிட்டயுமே அவர் பேச மாட்டார். ஆனா ஓஷோ வந்து தான் தீவிர ம். அந்த இதுல இருந்தாரு இல்லையா? ம். அப்போ அவர வந்து சந்திக்க போவாராம். அப்ப அவங்களுக்கு தெரியும். ஞானிகளுக்கு தெரியும். இவன் ஃபியூச்சர்ல என்ன ஆகப் ஆமா. போறான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, "நான் தான் வந்து அமைதி ஆயிட்டேன்." இவர்கிட்ட மட்டும் நள்ளிரவுல போகும்போது பேசுவாராம் அவரு. ம். "நான் வந்து ஞானம் அடைஞ்சோனே நான் அமைதி ஆயிட்டேன். நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ ம். வந்து பகிர்ந்துக்கணும் அத." ம். அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ரெக்வெஸ்ட் மாரி வைக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஓஷோ வந்து அத பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பத்தி ஓஷோவே சொல்லுவாரு. ஞானிகள்ல 2 வகை. போதிசத்துவாக்கள், அர்கதாக்கள். ம்.
போதிசத்துவாங்கிறவன் வந்து தன்னுடைய ஞானத்தை பகிராமல் இருக்க முடியாது. ஓகே. அவன் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குவான். அர்கதாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய ஞானத்தை தனக்குள்ளேயே வச்சுட்டு அமைதியாயிடுவாங்க. இப்படி 2 வகை. அப்போ இவருமே என்லைட்மெண்ட் ஆயிட்டு அமைதியா இருந்தாருன்னா, கண்டிப்பா இவர் இருக்க இடமே தெரியாம இருந்திருக்கும். ம். ரொம்ப அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா ஒருத்தர் அதாவது லைஃப் வந்து அதோட பீக்ல வாழ்றது தான் ஞானம் அடைதல். அந்த மாதிரி வாழ்றவனுக்கு மட்டும் தான் ஞானம் வந்து சித்திக்கும். வாழ்க்கையோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் எல்லாத்துலயுமே. அதுதான் ஓஷோவும் சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. எல்லாத்தையுமே நீ எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் வாழ்ந்தா மட்டும் தான் உன்னால அதுலேருந்து வெளிய வர முடியும். உன்னால அடுத்த கட்டம் போக முடியும். ஸோ, அப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஃபுல் சைலன்ஸ். பேசணும்னு ஆரம்பிச்சுட்டா ஃபுல்லா பார்த்து இறங்கி பார்த்துட வேண்டியதா கிட்டத்தட்ட அவரு இங்கிலீஷ் டிஸ்கோர்ஸ் மட்டும் 3260 டிஸ்கோர்ஸ் பேசியிருக்காருங்க. ஹிந்தி 3000. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல காலையில ஹிந்தி அவங்களுக்காக ஹிந்தியில பேசுவாரு. ஈவினிங் இங்கிலீஷ்ல பேசுவாருங்க. இது எல்லாமே இத்தனை டிஸ்கோர்ஸு, ஒவ்வொரு டிஸ்கோர்ஸும் 1.5லேருந்து 1.25 மணி நேரம். அப்ப எவ்வளோ பேசியிருப்பாரு. 65 மொழிகள். அவர் எதுவுமே புக் எழுதல. அவரோட பேசின சொற்பொழிவுகள் தான் கிட்டத்தட்ட உலகத்துல 65 லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அவரோட சொற்பொழிவுகள் தான் புக்கா வந்திருக்கு. ஆமா. அது நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எந்த புக்கும் எழுதலைங்க. அவர் ஆமாங்க. பேசினது தான் அதான் இருக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்ப ஞானம் அடைஞ்சவன் வந்து ஒரு விஷயத்த குடுக்கணும் மக்களுக்குன்னு முடிவு பண்ணிட்டா, அதுல எந்த ஒளிவு மறைவுமே இருக்காது. இருக்கு. இருக்க முடியாது. ம். அதோட ஃபுல் இதையும் அவங்க வெளிப்படுத்திருவாங்க. அப்ப அப்படி வெளிப்படுத்தும்போது நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம மரபுல இந்தியால ஒரு ஞானின்னா ஒரு கோவணத்த கட்டிட்டு ம். குப்பைமேட்ல உட்காந்துட்டு போடுற பிச்சை சாப்பாட சாப்பிட்டு இவன் தான் ஞானின்னு நம்ம ஒத்துக்குவோம். ஆனா ஏன் ராஜா மாரி வாழக்கூடாது? ம். அதுதான் சொல்றாரு ஓஷோ. ஒரு ஞானி ராஜா மாரி வாழக்கூடாதுன்னு எங்கேயாவது நியதி இருக்கா? கிடையாது. கிடையாது. நம்ம வந்து அவங்கள கவனிக்கிறதில்ல. கரெக்ட். எப்ப வெள்ளைக்காரங்கலாம் வந்து அவர நெருங்கி வர ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவரோட வேல்யூ தெரிஞ்சு, இவர எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், இவர் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயமும் அவருக்காக பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சாங்க. ம். எதுவுமே அவர் கேட்டதில்ல. நீங்க ஆரம்ப வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு வேஷ்டி, ம். மேல ஒரு வேஷ்டி அவ்வளோதான். ஓகே. சட்டை கூட போட மாட்டாரு. ஓ! அவர் நான் அந்த காலேஜ் ஃபோட்டோஸ் பார்த்ததில்ல. ஓகே. காலேஜ் படிக்கும்போதும் அப்படிதான் இருந்திருப்பாராம். கட்டை செருப்பு, மரக்கட்டை செருப்பு போட்டு டடக் டடக் டடக்குன்னா நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா ம். நான் இப்படி தான் வருவேன். அப்படிதான் இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் அவரு ட்ரெஸ் கோட் எல்லாமே. ஏன்னா அவர் கதர் வேஷ்டி, கதர் இது போடவும் காந்தியவாதிகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அவங்க இவரோட அடையாளப்படுத்தி இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அத கட் பண்றதுக்காக அந்த ட்ரெஸ் கோட எல்லாமே யாரும் தன்னை வந்து அவங்களோட அடையாளப்படுத்திறக்கூடாது. கரெக்ட். அதுக்காகவே அவர் எல்லாத்தையுமே உடைச்சாருங்க. ஆமா. ஒரு ஒரு சிக்னேச்சர் லுக் இருக்கும். இப்ப யாருமே வந்து ஒரு தாடி ஒரு மாரி வச்சு, ஒரு குல்லாய ஒரு மாரி போட்டாங்கனாலே, "ஏய் என்னடா ஓச மாரி இருக்க?" பிகாஸ் அது ஒரு சிக்னேச்சரா நம்ம ஆமாங்க. மைண்ட்ல ஒரு இது ஆயிப்போச்சு இல்லைங்களா? இப்ப அவரு ஜெயின் குடும்பத்தில தான் பிறந்தாரு. அந்த மக்களும் இவர சொந்தம் கொண்டாட முடியாது. முடியாது. யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இவரு எங்க ஆளு ம். அப்படின்னு யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அவர் சன்னியாசிகள தவிர. கரெக்ட். ஏன்னா இப்ப நீங்க அவரு ஜெயின் குடும்பத்தில பொறந்தாருங்கிறதே ஒரு ஃபுல் நேம் சொல்லும்பொழுது தான் தெரியும். அதான். ஓஷோ வந்து என்ன பேக்கிரவுண்ட சேர்ந்தாருங்கிறதே பிராக்டிகலா யாருக்குமே தெரியாது. ஆமாங்க. அது தேவையும் இல்ல. தேவையும் இல்லன்னு பாருங்களேன். பட் சின்ஸ் நீங்க இத சொன்னதுனால, நான் நம்மளுடைய நூட்கள படிக்கிறதுனால நான் சொல்றேன். நம்மளுடைய கலாச்சாரம் உண்மையானமே கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு மருவி போச்சுங்கிறது உண்மதான். ம். ஆனா உண்மையான கலாச்சாரம் வந்து ஒரு அரசன் வந்து ஆண்டி போல வாழ முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. உன் ம். கோலம் அரசனுடைய கோலத்துல இருக்கலாம். ஆனா ஆமா. உன்னுடைய மனது வந்து அப்படியே அந்த ஞானமடைந்தவன் போல வாழ முடியும். ஜீவன் ம். முக்தர்களாக ம். சொல்றாங்க. ஸோ பிராக்டிகலா அந்தபடி பார்க்கும்பொழுது ஓஷோ அந்த மாரி தான் வாழ்ந்திருந்தாரு ம். அவருடைய வாழ்க்கைய இல்லைங்களா? கண்டிப்பா. அவர் அமெரிக்காவ விட்டு அவர நாடு கடத்தினப்பயும் அவர் எதுக்காகவும் வருத்தப்படல. இன்னொரு அதில ஒரு காமெடி, அவருக்குன்னு சொந்தமா ஜெட் வச்சிருந்தாங்க இல்லையா அப்பவே. அவரோட சன்னியாசிகள் அன்பின் பார் குடுக்குறது குடுக்குறாங்க. தாங்க. அப்போ அந்த ஜெட்ல பகல் 11 மணிக்கு ஒரு குட்டி தூக்கம் போடுவாராம். நாடு கடத்திட்டு எந்த நாட்டிலயும் இறங்கக்கூடாது. அது எரிபொருள் நிரப்ப கூட இறங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காவோட ப்ரெஷருங்க. மேல எரிபொருள் இல்லாம சுத்திட்டு இருக்கான். அப்பயும் இந்த மனுஷன் 11 மணிக்கு ஒரு குட்டி தூக்கம் தூக்கம் போடுறான். வருது. கூட இருந்தவங்க சன்னியாசிங்க கேர் டேக்கர் எல்லாம் என்ன மனுஷன்யா கொஞ்சம் கூட இவருக்கு பயம் கிடையாது. ஒரு ஒண்ணும் கிடையாது. பதட்டமோ ஒரு இதோ இல்ல. ஏன்னா அவரு அந்த லெவல்ல 100% கான்ஷியஸ். நீங்க அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா,
நம்மலாம் கண் சிமிட்டுறோம் இல்லையா? அவர் கண் சிமிட்டல் கூட கான்ஷியஸா தான் பண்ணுவாரு. ம். கண் சிமிட்டவே சிமிட்டாது நம்மள மாரி அடிக்கடி அந்த மாரி. ஓகே. இப்போ 100% கான்ஷியஸ். அவருக்கு அந்த அந்த தாலியம்ங்கிற ஸ்லோ பாய்சன் குடுக்குறது, அமெரிக்கா அவங்க ம். ம். அரசாங்கம் குடுக்குறது கண்டுபிடிக்கிறாங்க. சிங்கப்பூருக்கு முதுகு தண்டுல அது வந்து கொஞ்ச நாள்லயே அதோட அடையாளத்த வந்து உடம்புல இருந்து காட்டிருது. அது குடுக்கப்பட்டதோடைய அடையாளம் அழிஞ்சு போயிடுமாம். ஆனா அது வேலைய மட்டும் செய்யுமாம். ஓ! அந்த மாரி ஒரு பாய்சன் ஓ! தாலியம். ம். அத கண்டே பிடிக்கும். பிளட் டெஸ்ட்லலாம் கண்டே பிடிக்க முடியாது. முடியாது. அப்போ ம். ஸ்பைன்ல இருந்து அந்த ஏதோ அந்த ஃப்ளூயிடா அத ம். எடுத்து சிங்கப்பூர் அனுப்பி, அங்கே தான் அத கண்டுபிடிக்கிறாங்க. ம். ஸோ அதனுடைய தாக்கத்தினால கொஞ்சம் அவருக்கு அந்த பல்லெல்லாம் கொஞ்சம் இதாகுது. அப்ப அவருக்குன்னு இருந்த ஒரு டென்டிஸ்ட் அவர்கிட்ட வந்து தான் அவரு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. அம். அப்போ அந்த அன்கான்ஷியஸ் ஆகுறதுக்காக அவர் குடுக்குற மருந்தே வந்து வேலை செய்யாதுங்க. ஏன்னா, ஓகே. இவரு தான் 100% கான்ஷியஸ் கான்ஷியஸ்லயே இருக்கிற இல்லைங்களா? ஆளாச்சே. அதனால அவரு எனக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் நீ பண்ணு. ம். நான் வந்து என்னால அத மேனேஜ் பண்ண முடியும். ம். சரிதான். ஏன்னா, இப்போ இந்த ஞான நிலையில இருந்து அந்த ஒரு உடலை வந்து ஒரு 2வது ஒரு கருவியா பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்தவர்கள் எல்லாருமே, அவங்க உடல்ல ஏதாவது ஒரு நோயுற்று இருக்கும் பொழுது, மருத்துவர்கள் வந்து அதுக்கு மாற்று வழி நான் ஏதாவது ம். ஆப்ரேஷன் பண்றேன்னு சொல்லும்போது, "பண்ணுப்பா, பண்ணுப்பா இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த இது அதான். இந்த அனஸ்தீசியா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பண்ணு." ஏன்னா, நம்ம பெரிய பெரியவங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா, நீங்க இப்போ சொல்லும்பொழுதும் ஓஷோவும் அப்படி இருந்திருக்காரு. இதெல்லாம் ம். நான் எதுக்குன்னா, நான் அந்த ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக நான் ஆமா. இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா, இப்போ சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு மாதிரியா உண்டான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஓஷோனுடைய சுதந்திரத்தினுடைய நிலைப்பாடு நீங்க சொன்ன மாரி, "போ இறங்கிட்டியா அதனுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஆமா. நின்றுன்னு." அ அவர் உண்மையாலுமே இந்த சுதந்திரம்ங்கிறத வந்து எப்படி அவரு சொல்றாருங்க அந்த ஒரு இடத்துல இருந்து? கண்டிப்பா. அது வந்து சுதந்திரம் தான் உண்மையான ஒரு என்ன சொல்றது? வாழ்க்கைனா சுதந்திரமா வாழணும். அதுக்கு தான் வாழ்க்கையே. ம். நீ கட்டுப்பாடுகள், உனக்கு 1008 விஷயங்கள். அதுக்காக வந்து நீ மனம் போன போக்குல வாழுன்னு அவர் சொல்லல. சொல்லல. இது மக்கள் வந்து இதுதான் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்டின்னா, உன்னுடைய உணர்வுக்கு உண்மையா இரு. உன்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ, அதன்படி வாழு. வேற எந்த சமுதாய கட்டுப்பாடுகளுக்கும் வந்து நீ அடங்கி ஆட்படுத்தி. போகணும்னு ம். அவசியமே இல்ல. நீ வந்து உன்னுடைய உணர்வுக்கு சுதந்திரமா இரு. ஆனா, அதே சமயம் மக்கள் தவறா புரிஞ்சுக்க தாட்ஸ் எது, உணர்வு எதுன்னு நம்ம மக்களுக்கு தெரியறதில்ல. ம். அப்ப இவன் என்ன எடுத்துக்கிறான், ஓஷோவே சொல்லியிருக்காரு. ம். அப்படின்னு சிகரெட் குடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. ம். ஆனா, அவரு விழிப்புணர்வோட குடி ம். அப்படின்னு சொன்னது வந்து, அவரு எதையுமே இத செய்யாத, அத செய்யாத, சொல்லல. செய்யி அப்படின்னு ம். சொன்னது கிடையாது. ம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் விழிப்புணர்வோட செய். ம். ஏன்னா விழிப்புணர்வோட நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களால உங்க உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. அதுதான் அவர் சொல்ல வர்றது. இவங்க என்ன பண்றது, அந்த வார்த்தைகள மட்டும் புடிச்சிட்டு, ம். அவரே சொல்லிட்டாரு ம். அப்படின்றது. நம்ம மக்களுக்கு அந்த பொறுப்ப தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? அப்ப உணர்வுக்கும், எண்ணங்களுக்கும் வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். எண்ணங்கள் வேற, உணர்வு உணர்வு. வேற. எண்ணங்கள் வந்து மைண்ட்ல இருந்து வருது. அத நம்மள எப்படி வேணா தாறுமாறா இழுத்துட்டு போகும். உணர்வுகள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ம். உணர்வுகள்ல அதுக்கு ஒரு வேல்யூ தனி. அப்ப அத தான் வாழு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ விழிப்புணர்வோட ஒரு காரியம் செய் அப்படின்னு சொல்லும்பொழுது, அத அத இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா? அது அது என்ன ஒரு விழிப்புணர்வோட ஒரு காரியம்? ஏன்னா, ஒரு தகும் காரியம், தகாத காரியம்னு நம்மளுடைய சமுதாயம் ஒண்ணு வச்சிருக்கு. ம். இப்போ ஒரு ஒரு எளிமையான பாதிப்புனா, அது என்னை நான் பாதிச்சுக்கிறேன்ப்பா. என்னால ம். 4 பேத்துக்கு அப்படின்னு. ஆனா பாதிப்பு பாதிப்பு தான். இப்ப அதையும் விழிப்புணர்வோடு செய்யின்னு அப்ப அவர் சொல்லும்பொழுது, ஆனா கூட அடுத்த வார்த்தையும் நீங்க சொன்னீங்க. விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவன் தன்னை கூட அவன் காயப்படுத்திக்க மாட்டான்ங்கிற அந்த ஒரு ம். வார்த்தைக்கு வந்து அப்போ இது புரிதல் இல்லாதவர்களுக்கு ஒரு முரணா இருக்கிற மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருங்கிறதுக்காக, அத கொஞ்சம் ஆ. ஒரு விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது இப்ப சிகரெட் இந்த விஷயத்த எடுத்துக்கலாம். இப்ப சிகரெட் குடிக்கிறதே அவர் எப்படி தியானமா பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே. எப்படின்னா, "நீ பாக்கெட்ல இருந்து சிகரெட்ட எடு. ம். அத முதல்ல ஸ்மெல் பண்ணி பாரு. ம். நல்லா ஃபுல்லா அதோட நறுமணம், அந்த ஸ்மெல்லு நமக்கு நாத்தம் தான். ம். அத வந்து ஸ்மெல் பண்ணி நல்லா பாரு, உள்வாங்கு. ம். அதுக்கப்புறம் ஒரு காதலிய முத்தமிடுற மாரி உணர்வோட அத வந்து உதட்டுல வை.
அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அதோட கதகதப்பை வந்து ஃபீல் பண்ணு. ம். அதுக்கு பிறகு மெதுவா அந்த தீப்பெட்டிய எடுத்து நீ வந்து அத பத்த பத்து. வச்சு, ஒவ்வொரு புகையும் உள்ள இழுக்கும்போது, உள்ள ஆழமா எவ்ளோ இழுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அத ஆழமா உள்ள இழு. உள்ள இழுக்கும்போது உன்னோட உடம்புல அது எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது போகுது அப்படிங்கிறது தெரியும். தெரியும். ம். லங்ஸ்ல எவ்வளோ தூரம் போகுது. அப்ப வெளிய விடும்போது அதே மாதிரி கவனத்தோட, முழு கவனத்தோட அத வந்து ஒரு அன்போட, ஒரு ம். காதலோட அத செய். அப்படிங்கிறது தான் அவரோட தியான முறை. இதே மாரி தான் எல்லாம் ஒரு டீ குடிக்கிறதையும் அவர் இதே மாரி தான் சொல்லியிருக்காரு. ஜென் டீன்னு சொல்லி ம். ஜப்பான்ல வந்து அத ஒரு ஃபெஸ்டிவலாவே கொண்டாடுவாங்களாம். ஓகே. அதாவது ஒரு அடுப்பு வச்சுட்டு, ம். அதில டீ பாத்திரம் வைப்பாங்க. சுத்தி எல்லாரும் உட்காந்து தியானபி அவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு, அந்த டீ கொதிக்க கொதிக்க அதோட ஸ்மெல்லு, அந்த ம். கொதிக்கிற சத்தம், அந்த ம். பாத்திரத்தோட அந்த கொதிக்கிற சவுண்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அந்த வாசனைய உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அது பரிமாறும்போதும் அத உடனே குடிக்காம, அந்த ஸ்மெல்ல நல்லா உள்வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிப்பா குடிக்கிறது. அந்த ம். மாரி செய்ற எல்லாமே தியானத்தோட செய் அப்படிங்கிறாரு. அப்படி இது மாரி கேம்ப்ல ஒரு வாட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த குளிருக்கு ம். ஒரு 2 வருஷம் முன்னாடி ம். கோத்தகிரி குளிருக்கு அவரால முடியல. முடியல. சிகரெட் எங்கேயோ ஊசி வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு அத மெடிடேஷனா பண்ணுங்கன்னு சொன்னா, ஸ்மெல் பண்ண இதுவே நல்லாருக்கு மேடம். இதுவே நல்லாருக்கு மேடம். அத செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியும். அதுதான், அதாவது அதுதான். அவர் என்ன சொல்றார்ன்னா, ஒரு மொமெண்ட் அத 100% நீ முழுமையா வாழ்ந்துட்டன்னா, அதுக்கப்புறம் அத திருப்பி வாழணுங்கிற ஒரு உந்துதலே உனக்குள்ள வராது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நம்ம அரைகுறையா வாழ்றதுனால தான் திரும்ப திரும்ப எல்லாமே நம்மள இழுக்குது. ம். அதுதான் ஓஷோட ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயங்கள நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, நீங்க சொன்ன மாரி, என்னோட ஆசைக்கு வந்து ஒரு பலியாடு வந்து அதான். ஓஷோ ஆயிட்டாரே தவிர, ஆனா ஓஷோ அத சொல்லவே இல்ல இல்லைங்களா? ம். அப்ப நீ வந்து சுதந்திரமா இருன்னு சொன்னது வந்து இப்படிதான். ஆமா. அப்ப நீ அது ஒரு விஷயத்த பூரணமா நீ அனுபவிச்சுட்டேன்னா, ம். அதன் மீது ஈடுபாடு வராது. அப்போ ஒரு ஒரு ஈடுபாடு உன்னை விட்டு போகும்பொழுது, நீ முழு அமைதியான ஒரு நிலையில இருப்ப. வாழ்க்கைய அத எக்ஸ்ட்ரீம்ல போய் வாழணும். ம். அதுக்கு வந்து எவ்ளோ ரிஸ்க் வேணா நீ எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. ம். ம். இப்படியே நீ வந்து அரைகுறை அந்த என்ன ஒரு உயிர்ப்பே இல்லாம நீ அரைகுறையா வாழ்றதுக்கு, ஒரு நிமிஷம் முழுசா வாழ்ந்துட்டு செத்து போறது மேல்ங்கிறாரு. கரெக்ட் அது தான். சொல்லுவாரு அந்த ஒயிட் ரோப் பிரதர்ஹுட்லே, இப்பவே செத்துடு, ம். இறந்து போயிடு. ம். உன் உடல் அது மாரி டெத் மெடிடேஷன் எல்லாமே இருக்குங்க. ஓ! அது மாரி நம்மள வந்து நம்ம இறந்துட்டதா படுத்துறணும். அந்த மியூசிக் இதாகும். நம்ம வந்து இறந்துட்டோம். நம்ம ம். உடம்ப வந்து இப்ப சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்மள வந்து இப்ப எரிக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம கற்பனையிலேயே நம்ம வந்து இது பண்ணி ஏய் இது வந்து ஒரு விஷயத்த ரமண மகரிஷி பண்ணாருன்னு சொல்லி நான் ஆமா. கேள்விப்பட்டேன். போன ஒரு பாட்காஸ்ட்ல வந்து ம். இவரு வந்து அத சொல்லியிருந்தாரு. ம். ரமணர் வந்து இந்த ஒரு நிகழ்வ தான் இறந்ததாகவே அது ஆமா. நினைத்து அடுத்தடுத்து என்ன இப்ப இந்த உடல் அழிஞ்சிருச்சுன்னா, அப்ப நான் ம். யாரு? நான் எங்க போறேன்? இதெல்லாம் அவர் வந்து ஒரு கற்பனையை தீண்டி விட்டு பார்த்து ஸோ இது வந்து விஞ்ஞான் பைரவ் தந்த்ரால இருக்குங்க. சிவனுடைய 112 தியான முறைகள பத்தி ஓஷோ பேசியிருக்காரு. ம், அது ம். வந்து விஞ்ஞான் பைரவ் தந்த்ரான்னு தமிழ்ல 5 பார்ட்டா புக் வெளிவந்திருக்குங்க. ஓகே. அந்த 112 தியான முறைகளும் அதுக்கு விளக்கம் குடுத்திருப்பாரு. ரொம்ப டீட்டெயில்டா விளக்கம் குடுத்திருப்பாரு. அதுக்கு நடுவுல அவரோட சன்னியாசிகள் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருப்பாரு. ஓகே. அது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ம், அந்த மாரி ம். அதுக்கும் பதில் அதுல முதல் 9வது டெக்னிக் வந்து இது வருது. ஓகே. "இறந்தவனைப் போல படு" அப்படின்னு. அத சொல்லி அவரு சொல்றாரு. ரமணருக்கு இதுதான் நிகழ்ந்தது. ஓ! ரமணர் வந்து பாஸ்ட் லைஃப்ல இத இந்த தியான யுக்திய வந்து பயிற்சி பண்ணியிருக்காரு. ஓகே. அதனால அது அவருக்கு இயல்பாவே நடந்தது. நீ ம். வந்து இத பயிற்சியா பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. ஓ! அப்போ இது நெஜம் அப்போ நான் அந்த அந்த ஆமா. கோட் வந்து அவரே ஓஷோவ முன்வைக்கிறாரு. அதுல விஞ்ஞான் பைரவ் தந்த்ரால பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 4, 5 டெக்னிக் வந்து மூச்சு சம்மந்தமா இருக்கும். ம். 2 மூச்சுக்கும் நடுவில் உள்ள இடைவெளியை கவனி கவனி. அப்படின்னு. அது மாரி ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு ஆழமா ரொம்ப பயங்கரமா ரொம்ப ஆழமா இருக்கும். ம். நம்ம இப்போ நெனச்சே பார்க்க முடியாத டெக்னிக்ஸ் எல்லாம் அதுல இருக்குங்க. ஒரு ஓகே. பொருளை வந்து ரொம்ப அன்பா பாரு ம். அப்படிங்கிறது. அப்புறம் ஓடும் வாகனத்துல எப்படி தியானம் பண்றது. ஓகே. சிவன் வந்து பார்வதிய மடியில வச்சுட்டு, சக்திய மடியில வச்சுட்டு, அந்த 112 முறைகளையும் உபதேசம் பண்றாரு. ம், ம். அந்த மாரி நெறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வச்சது வந்து ஓஷோ தான். ஓஷோ. இல்லன்னா நமக்கு சிவன் 112 தியான முறைய சொன்னாருன்னா வெளிய குடுத்துருக்காருங்கிறதே போந்து தெரியாது. சிவ பக்தர்களுக்கே தெரியாது. கரெக்ட், கரெக்ட். இப்போ சிவன் பார்வதிங்கிற அந்த பேச்சு ம். வந்ததுனால நான் சொல்றேன்.
இந்த தாந்திரீக முறை தந்திரம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதையும் வந்து ஓஷோ ரொம்ப ஆழமா பேசுறதுங்கிறது அவருடைய ஒரு இது கொண்டதா இருக்கு. ஆனா நம்மளுடைய கலாச்சாரத்துல அந்த தந்திரம்ங்கிறது ஒரு தவறான ஒரு புரிதல்லயே இருக்கு. ஓஷோ அதை எப்படி அணுகுனார் முதல்ல? அது அவர் அவர் வந்து அந்த விஷயத்த எப்படி வெளிய எடுத்து சொல்லியிருக்காருங்க உண்மையாலுமே தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த? ஆக்சுவலா தந்த்ரா அப்படிங்கிறது அன்பு தாங்க. ஓகே. அந்த அன்பு தான். ஆ, அது வந்து நீங்க டீட்டெயிலா உள்ள போகணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய டாபிக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓஷோவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன தியான யுக்திகள் இருக்கு. ம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த தந்த்ரா, இந்த விஞ்ஞான் பரிய தந்த்ராலாம் எடுத்தோனே யாரும் செய்றது வந்து அந்த அளவுக்கு இதாகாது. முதல்ல அவரோட டெக்னிக் பண்ணிட்டு, நம்மள கொஞ்சம் கிளென்சிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்லாம் பயிற்சி பண்ணணும். அந்த ம். மாதிரி. ஆ, இன்னொன்னு நமக்கு ஏத்த டெக்னிக் எதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப நீங்க 112 டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ஒரு என்லைட்மென்ட்டான குரு இருக்கும்போது தான் அதுக்கு சரியான கைடன்ஸ். அதுவும் ஓஷோ இதில என்லைட்மென்ட்டான குரு இருக்கும்போது தான் அதுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும். இன்னொன்னு தந்த்ராங்கிறது வந்து ஒரு மக்களுக்கு நடுவுல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்குங்க பொதுவாவே. தந்த்ரானாலே அது வந்து இந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது தான். அது மாதிரி நெறைய என்ன சொல்றது? தவறான புரிதல்கள். தவறான புரிதல் தான். ம். இப்போ நெறைய தந்த்ரா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில ஃபீஸ் வாங்குறது அந்த ஆமாமா. மாரிலாம். தயவு செஞ்சு அந்த மாரி யாரும் ஏமாற வேண்டாம். ஏமாற வேண்டாம். ஆமா. முதல்ல உங்களுக்குள்ள ஏன்னா தந்த்ராங்கிறது தியானம்ங்கிறது நம்ம தனிநபர் சம்மந்தப்பட்டது. இப்ப தந்த்ரா ஓஷோ பேசின தந்த்ராவுமே வந்து ஒரு ஆண், பெண் சம்மந்தப்பட்டதுன்னா, நம்ம தனிநபரா தியானம் செய்யவே நமக்கு 1000 போராட்டம் இருக்கு. 1000 பிரச்சனை இருக்கும்போது, இன்னொரு நபரோட சேர்ந்து செய்யணுங்கிறதெல்லாம் இந்த காலத்தில நடக்கிற விஷயமே கிடையாது. முதல்ல அந்த மாதிரி ஒரு அந்த கணவன் மனைவியோ, அவங்களுக்குள்ள வந்து ஆழமான அன்பும், மரியாதை வேணுங்க. அது இருந்தா தான் மத்தது எல்லாமே சாத்தியம். இருக்கு. அத பத்தி ஓஷோவும் சொல்லியிருக்காரு. பிரம்மச்சரியம் எப்போ நிகழும் அப்படின்னா, நீ அந்த தாம்பத்திய அந்த சந்தோஷத்த முழுவதுமா அந்த 100% அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு இயற்கையிலேயே பிரம்மச்சரியம் நிகழும். ம். அதுவரைக்கும் இருக்கிற பிரம்மச்சரியம் நீயா உன்னைய கட்டுப்படுத்தி உனக்குள்ள திணிச்சுக்கிட்டது நீ தான். ஏமாத்திட்டு இருக்கிய ஆமா. பிரம்மச்சரிங்கிறது வந்து நம்மள பொறுத்த மட்டும் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன்னு ஆமா. நெனச்சுக்கலாம். ஆமா. ஆனா மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அதுக்கு ஒரு ஓஷோ அழகான கதை சொல்லுவாரு. ஒரு விபச்சாரி ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அதுக்கு எதுத்தாப்புலயே ஒரு கோயில்ல ஒரு சாமியாரும் இருந்தாராம். 2 பேரும் ஒரே சமயத்துல இறக்குறாங்க. ஒரே சமயத்துல மேல போறாங்க. அப்ப அந்த விபச்சாரி சொர்க்கத்துக்கு போறாங்களாம். இவரு நரகத்துக்கு போறாரு. இப்ப அழுவுறாரு அவரு ம். சாமியார். நான் வந்து உலகத்தையெல்லாம் தொறந்துட்டு கோயிலே கதியா கடந்தேன். என்ன வந்து நரகத்துக்கு அவள வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்களே! அப்படின்னு கேட்குறாரு. அவ வந்து விபச்சார தொழில் பண்ணுனாலும், அவளோட மனசு பூரா தெய்வத்த நெனச்சிட்டு இருந்துச்சு. நீ கோயில்ல உட்காந்துட்டு அவ வீட்டுக்கு யார் யார் வந்துட்டு போறான்னு பார்த்துட்டு தான் இருந்தா. அப்படி அப்ப வெளியில என்ன வேஷம் போடுறோமோ முக்கியம் இல்ல. ம். உள்ளுக்குள்ள அவங்கவங்களுக்கு தெரியும்ல நம்ம என்ன தன்மையில இருக்கோம் அப்படிங்கிறது. அதுதான் முக்கியம்னு சொல்றாரு ஓஷோ. சரிதான், சரிதான். இந்த மாரி நெறைய கதைகள் சொல்லுவாரு. ஆ. இப்போ உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ செஞ்ச ஆன்மீகம்ங்கிறத தான் நம்ம ம். பேசுறோம் அப்படிங்கும்பொழுது, ஓஷோ ஆன்மீகத்த தான் பரப்புனாருங்கிறது என்னுடைய பார்வை அதுதான். அவர் ம். வந்து மதத்தையும் ஒண்ணும் எதுவும் சொல்லல. இது ம். ஆன்மீகங்கிறதுக்கு உண்டான புரிதல எடுத்துக்கோ. ஆ வாழ்க்கைய வந்து சரியா வாழ்ந்துட்டு திருப்ப இங்க வராம இருக்கிறதுக்கு எனக்கு தெரியல. நான் கோட் பண்றேன். நீங்க ஓகே. தப்பா இருந்தா நீங்க இத மாத்தி சொல்லுங்க. திருப்பி வராம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ, அதுக்கு உண்டான பயிற்சி, முயற்சிங்கிறத அவரு ம். சொல்லி தந்தாருங்கிறது என்னுடைய புரிதல். இந்த கான்செப்ட்டையே இப்ப நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, உண்மைனா என்ன? ம். அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் அந்த ஆன்மாவும் கரையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ம். அது சிவம், சக்தி. இப்போ ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒரு ஒரு வகையில சொல்றாங்க. பட் ட்ரூத் அந்த உண்மைங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதே செய்திய தான் வந்து ஓஷோ அவர்களும் சொல்லியிருக்காரா? இது முதல் கேள்வி. ம். 2வது என்ன அப்படின்னா, இப்ப இது போல இருக்கக்கூடிய மார்க்கங்கள் அந்த நிலைய அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் வந்து ஒரு கருவியாகும். இதனுடைய புலன் சார்ந்த உணர்வுகளுக்கு நீ ஆட்பட்டு நிக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கூற்றையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஓஷோ எப்படி அணுகுறாருங்க? அதாவது ஆன்மீகம் அப்படின்னா, அ நம்ம மரபுல சொன்னது, அத வந்து ஓஷோ. ஓஷோனுடைய ஏன்னா உண்மைங்கிறது எல்லாம் ஒண்ணு தான். ம். சரி இறைங்கிற ஒரு ஆற்றல் இருக்கு. நம்ம ம். ஆற்றல்ல இருந்து ம். வந்தோம். திருப்பி ஆற்றலோட போய் கலக்கிறோம். இது எல்லாமே உண்மதான். ம். சொல்லக்கூடிய விதங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆமா. ஓஷோ அத எப்படி அணுகி கொண்டு போனாருங்க அந்த உண்மையாலுமே? ஞானம் அடைதல், அந்த விஷயத்த, ம். அந்த பிரம்மத்த. ஆ பிரம்மத்த. ம்.
ஓஷோ வந்து அத வந்து எப்படி எப்படி அவருடைய பார்வையில அது எப்படி இருந்தது? ஏன்னா, ம். இங்க உடம்ப வந்து பயன்படுத்து ஆமா. இந்த சுகத்திற்கு நீ ஆ. ஆட்படக்கூடாதுங்கிறது ஆமா. நம்ம மரபு ரீதியா வந்தது. ம். ஆனா, ஓஷோ வந்து இப்போ ஒரு சிகரெட்டே நீ வந்து அனுபவிச்சு குடிப்பா அப்படிங்கிறாங்க. ம். இப்ப நம்மளுடைய ஆட்களா இருந்தா தல அடிச்சுக்குவாங்க. "டேய் அது உடம்ப கெடுத்துரும். பண்ணாத அதான், அதான். பண்ணாதேம்பாங்க." ம். இப்ப இது ஒரு 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 மாற்று கருத்தா இருக்கு இல்லையா? ம். ஸோ, இப்ப அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது ஓஷோனோட? இப்போ அவரோடது என்ன அப்டின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒண்ணும் இல்ல. இப்போ அதேபோல நம்ம மரபுல வந்து சைவம் சாப்பிடணும் அப்படிங்கிற கரெக்ட். ஒரு இது இருக்கும். கரெக்ட், இல்லையா? கரெக்ட். நீ வந்து ஆன்மீக பாதையில இருந்தா சைவம் சைவம் சாப்பிடணும், ஆமா. அசைவம் கூடாது. கரெக்ட். ஆனா, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க வளர்ந்த முறை வந்து நீங்க அசைவ குடும்பத்தில பொறந்து நம்ம வளர்றோம். கரெக்ட். அசைவம் சாப்பிட்டு வளர்றோம். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சும் இருக்கு. கரெக்ட். அப்போ நீங்க வந்து இப்போ ஒரு கிரில்டு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை. ஆனா, இல்ல நான் வந்து தியானம் பண்றவன். எனக்கு வந்து அது நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பண்ணி கண்ட்ரோல் பண்றீங்க. ஓகே. ஓஷோவோடது வந்து கண்ட்ரோல் எதையுமே கண்ட்ரோல் பண்ணாது. ம். இப்ப நீங்க தியானத்தில போய் உட்காந்தீங்கன்னா, கண்ண மூடுனோம்னா, உங்க முன்னாடி என்ன வரும் முதல்ல? கிரில் சிக்கன யோசிச்சுட்டு போனா அதுதான் வரும். கிரில் சிக்கன் தான் வரும் இல்லைங்களா? இத வந்து நீங்க எல்லாத்துக்குமே இந்த உதாரணத்த ஆமா. எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் கழுதை இல்லைங்களா? யோசிக்காதன்னா, அவன் கழுதை தான் ஆமா. யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஆமா. உட்காந்து. அப்போ நீங்க போய் அத சாப்பிட்டு வந்து தியானத்தில உட்காந்தீங்கன்னா? ம். இது ஒரு கதையில ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு ம். அண்ணனும் தம்பியும் பழனி போனாங்களாம். தம்பிக்கு வந்து இந்த மீன் சாப்பிடணும்னு ஆசையாம். ஆ. அண்ணன் கூடாது கூடாதுன்னானா, சரி நீ முன்னாடி போ. ஆ. நான் அந்த ஆத்துல மீன் புடிச்சு சாப்பிட்டு வரேன்ட்டு. இதுல என்ன பியூட்டின்னா, தம்பி சாப்பிட்டுருப்பானோ! ஐயோ! சாமி அதான், குத்தமாயிருமோன்னு. அதான். அண்ணனால அவ்வளோ சீக்கிரம் போயி முருகன பார்த்து கும்பிடவே இல்லையா. ம். அலைஞ்சுட்டானாம் அந்த கூட்டத்துல. அலைஞ்சு திரிஞ்சு கீழ வந்தா தம்பி ஜாலியா கீழ உட்காந்துருந்தது. "என்னடா இப்ப தான் வந்தியாப்பான்னா?" "நான்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ ஈஸியா உள்ள கூப்பிட்டு போனாங்கன்னா சாமி கும்பிட்டு." "எப்புட்றா?" ஆ. அப்படின்னா, "மீன நெனச்சேன். ஆ. மீன சாப்பிட்டேன். என் எண்ணம் அதோட முடிஞ்சு போச்சு. அதான். அதுக்கப்புறம் பூரா எனக்கு முருகன் தான் மனசுல இருந்தான். அதான். நீ முருகன விட்டு போட்டு என்னையவே நெனச்சிட்டு இருந்த. அதனால அதான். உனக்கு எதுவும் இதாகல." அப்படின்னு சொன்னது. இப்ப அதே விஷயம் தான் அவரும் ஓஷோ சொல்றாரு. இதுக்கு ஒரு கதை அழகான கதை சொல்லுவாருங்க. 2 புத்த பிட்சுகள். ஒருத்தர் வந்து மூத்தவரு, ஒருத்தர் இளையவரு. ஒரு ஆத்த கடக்க அவங்க 3 நாளைக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஓ! அப்படி ஒரு ஆமா. ஓ! ஃபைன். ஓகே. அதுல வந்து அப்போ ஒரு ஊருக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு நடுவுல ஒரு ஆறுங்க. கொஞ்சம் தண்ணி நெறையா போகும். அங்க ஒரு அழகான ஒரு இளம்பெண் வந்து நின்னுட்டுருக்காங்க. ஆத்த கடக்க முடியல அப்படிங்கும்போது, இவர் இளந்துறவி என்ன பண்றார், அந்த பொண்ண தூக்கி தோள்ல வச்சுட்டு, ஆத்த கடந்து கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வராங்க. 3 நாள் ஆகுது அப்படியே போயிட்டுருக்கும்போது, 3வது நாள் அந்த மூத்த துறவி கேட்குறார், "என்ன இருந்தாலும் நீ அந்த பொண்ண தொட்டு தூக்கியிருக்க கூடாதுன்னு." இவர் உடனே சொல்றார், "நான் அந்த பொண்ண அன்னைக்கே இறக்கி விட்டுட்டேனே" அப்படின்னு. நீங்க தான் 3 நாள் ஆ சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நம்ம வந்து வாழ்றது அந்த அதுதான் ஓசுற. எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தாது. கரெக்ட். உனக்கு என்ன தோணுதோ அதுபடி வாழு. ம். இப்ப அதோட ரிசல்ட் என்னங்கிறத வந்து நீ அப்ப பார்க்க முடியும்ல. இந்த ம். விஷயம் பண்ணா எனக்கு இது ரிசல்ட் வருது. இது பண்ணலன்னா அது ரிசல்ட் வருது அப்படிங்கிறது. ம். அப்ப தியானம் அப்படின்னாலே எல்லாமே அமைதியா ஒடுங்குற ஒரு விஷயம் தான். கரெக்ட். அப்போ நீ எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சு எல்லா வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பார்த்து அனுபவிச்சு வரும்போது தான் உன்னுடைய மனம் வந்து ஒடுங்கும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் ம். வாழணும். அதுதான். ஆனா அவர் சொல்ற அந்த என்ன சொல்றது? அம் அந்த அவரு வந்து அந்த பிரம்மத்த வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாரு. ஓகே. எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தையில தான் அவரு நெறைய சொல்லுவாரு. ஹிந்தியில ஆரம்ப கட்டத்தில பேசும்போது பரமாத்மா, பரமாத்மான்னு சொல்லுவாருங்க. ஓகே. அப்ப அந்த எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்தோம். திரும்ப அந்த எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு பார்ட் தான் நம்ம. ஓகே. திரும்ப அதில போய் ஒடுங்குறது தான் நம்ம கடைசியா நம்மளுடைய அந்த இது அப்படின்னு சொல்லுவாரு. அதேதான் அந்த சத்தியம்ங்கிறது ஒண்ணுதாங்க. ஒண்ணுதான். ஒண்ணுதான். அதுக்கு நம்ம வேணா பேர்கள் வேற வேணா ம். குடுத்துக்கலாம். ம். அவர பொறுத்தவரைக்கும் அந்த சத்தியம்ங்கிறது ஒண்ணுதான். சத்தியம், சிவம், சுந்தரம்ங்கிற பேர்லயே ஒரு டிஸ்கோர்ஸ் பேசியிருக்காருங்க. ஆ. இப்ப இது எல்லாமே வந்து அவரு அந்த அந்த ஞானியர்கள் என்ன சொன்னாங்களோ, அதே விஷயத்த தான் சொல்லியிருக்காரு. அதே விஷயத்த தான் இது ஆனா பண்ணியிருக்காரு. ஏன்னா புலன்கள ஒடுக்குறத பத்தி சொல்லல. ஓஷோ சொல்லல. இது உண்மைதான் தெரியுங்களா? இப்ப நான் வந்து இவ்ளோ தூரம் அந்த ஒரு நூட்கள் படித்தோ, அதன்படி வாழ்வதற்கு ஒரு முயற்சியில இருக்கக்கூடிய காரணத்தினால சொல்றேன். ஆ பெரியவர்கள் ஒரு காரியத்த சொல்லும்பொழுது, அ ஒரு ஒரு ஞானிகிட்ட வந்து ஒரு சீடன் போறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஞானி வந்து ஒரு தவநிலைய குடுக்கறதுக்கு முன்னாடி, அமைதியா இருன்னு சொல்றதுக்கு முன்னாடி,
அவனுடைய நிலையை அவர் வந்து பரிசோதித்து பார்க்கிறார். ம். அப்போ அவனுக்கு இன்னும் ஒரு சில வாசனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ம். வாசனைகள வந்து அவன அனுபவிப்பதற்கு அவர் ஆமா. அனுமதி பண்றார். ம். யாருக்கு அந்த ஒடுக்கம் அமையுதோ, அவனுக்கு தான் அந்த உடனடியான உபதேசம் கிடைக்குது. ஏன்னா, ஆமா. அவன் ஏற்கனவே விட்டுட்டான் எல்லாத்தையும். ம். அப்படி இல்லைன்னா, நீ வந்து என்ஜாய் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. பண்ணு. நீ ஒரு காரியத்த அனுபவிக்காத வரைக்கும், அதன் மீது உனக்கு நாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. ம். இப்போ சித்த மரபுல இது ஒரு செவிவழி செய்தியா சொல்றது உண்டு. ம். ஒரு நீண்ட நாள் வந்து ஒரு குருவிடம் சீடர்கள் இருக்கும் பொழுது, சீடர்கள் வந்து ஒரு 6 மாத காலம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ருவாங்களாம். ம். ஊருக்குள்ள போ, ஓ! சுத்திட்டு வா, ம். எல்லாத்தையும் பாரு. ஏன்னா, அவங்க காட்டுக்குள்ள இருப்பாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எந்த வாசனைகளும் இருக்காது. ஒரு ம். உணவுக்குண்டான நறுமணம் கூட அவர்களுக்கு இருக்காது. கட்டுப்பாடு இருக்கும். அழகான பெண்கள் அவர்கள் பார்க்க மாட்டாங்க. ம். மாட மாளிகைகளோ, கூட ம். கோபுரங்களோ இருக்காது. சத்தஞ்சல்லல் அதிகமா எதுவுமே இருக்காது. ம். இதற்குள்ள நீ போகும்பொழுதும் உன்னுடைய நிலை மாறாம இருக்கான்னு பார்க்கறக்கு ஒரு 6 மாசம் போ அப்படிம்பாங்க. ஆமா. மீனிங் அவங்க எதையும் கட்டுப்படுத்த சொல்லல. நீ முதல்ல உனக்கு இன்டர்னலா கட்டுப்பாடோட இருக்கியாங்கிறத ம். பாரு. இத அனுபவி முதல்லன்னு சொல்றக்கூடிய அப்ப அந்த ம். இடத்துல சுதந்திரம் இருக்கு அவங்களுக்கு. ம். நாம தான் வந்து இல்ல இப்படிதான் இருக்கணும். குதிரைக்கு ம். அந்த கண்மருப்பு போட்ட மாரி இருக்கணும்னு நாம ஆமா. நெனச்சுக்கிறோம். இன்னொன்னு ஓசோட விஷயம் என்ன அப்படின்னு ஆழமா பார்த்தோம்னா, போராடாதன்னு சொல்லுவாரு. ஆ. நீங்க உங்களுடைய உ மனசு, உங்களுடைய உணர்வு ஒரு விஷயத்த வாழுன்னு சொல்லுது. ஆனா, நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ற அந்த அதோட கட்டுப்பாடுகள் வந்து உன்ன அத செய்யாத, அத செய்யவே கூடாது. அது பாவம், தப்பு அப்படி சொல்லுது. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் வரும் இல்லையா? இது ஒரு பக்கம் இத செய்யுங்கோ, இன்னொரு பக்கம் அது செய்யக்கூடாதுங்கோ. கரெக்ட். அப்ப நம்மளோட எனர்ஜி பூரா அந்த போராட்டத்துக்கே சரியா சரியா போயிடும். போயிருது. ம். போராட்டத்துக்கே சரியா போறது மட்டும் இல்லாம, நம்ம நம்மளுடைய எனர்ஜியே ரொம்ப டவுன் ஆயிடும். ஓகே. இப்ப இந்த போராட்டமே இருக்கக்கூடாதுங்கிறாரு ஓஷோ. ம். அப்ப எப்ப இருக்கக்கூடாது? இத உன்னால கட்டுப்படுத்த முடியல. உனக்கு அந்த ஆசை இருக்கு. அப்ப அத முழுசா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டா, ம். ம். அந்த போராட்டம் போயிடும்ல. போயிடும். இவ்வளோதான் ம். அப்படின்ற ஒரு மனோநிலை வந்துரும் இல்லையா? ம். அதனால தான் அரைகுறையா வாழக்கூடாது அதையும். முழுசா வாழ்ந்துரணும். ம். அப்பதான் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் இல்லையா? சரி. அப்ப அந்த போராட்டம் உங்களுக்குள்ள அந்த போராட்டம் போயிட்டாலே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடும். சரி. சரி. போராட்டம் கூடாது. மனது வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அலைபாயாம இருக்கணும்னா, முதல்ல நீ அந்த அனுபவத்த இருந்ததுன்னா, அலைபாயாம இருக்கும். அதாவது ஒரு ஆசைய பத்தின புரிதல். ம். அந்த புரிதல் வந்து எப்படின்னா, அனுபவத்தின் மூலமா தான் கிடைக்கும். கரெக்ட். படிக்கிறதுனால கிடைக்காது. கிடைக்காது. அப்பதான் அந்த போராட்டம் போகுங்க. "ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற ஆமா. மாரி தான்." சரிதான். ஏன்னா, இப்ப நான் அப்படியே சும்மா நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, என் மண்டைக்குள்ள அப்படியே என்னென்னலாம் நான் வந்து என்னுடைய விருப்பங்கள நான் கட்டுப்படுத்தி வச்சுட்டுருக்கேன். அது அனாவசியம் கண்டிப்பா. அப்படிங்கிறத நான் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே மண்டைக்குள்ள கண்டிப்பா. ஓட்டிட்டே இருக்கேன். பிகாஸ் என்னால செய்ய முடிஞ்சதையவே நான் ம். கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா. நம்ம எனர்ஜிய பூரா அது சக் பண்ணிட்டே சக் இருக்கும். பண்ணிட்டு இருக்கு உண்மையாலுமே. அது ஒரு கட்டத்தில என்னைய டவுன் பண்ணிருது. ஆமா. என்னுடைய அன்றாட வேலைய வந்து என்னை செய்ய விடாம ஆமா. பண்ணிருது. ம். அது அன்கான்ஷியஸ்லேருந்து நம்மள இழுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளுடைய எனர்ஜிய பூரா அது சக் பண்ணிட்டே இருக்கும். ஒன்ஸ் வாழ்ந்துட்டீங்கன்னா, அது ம். அதோட முடிஞ்சுதுங்க. இத்தனைக்கும் நான் மலைய தூக்கணும்னு ஒண்ணும் விருப்பப்படல. அதுதான். ஒரு வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் சுத்தி இது ரொம்ப கண்டிப்பா. அல்பமான ஒரு விஷயம் தான். ஆனா அது பண்றதுக்கு நான் ஆமா. 1008 சாக்கு மண்டையில சொல்லிட்டு, அதனால என்னுடைய தினசரி வாழ்வு பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. இல்ல மைண்ட் எப்பவுமே தந்திரமானதுங்க. ம். நம்மள வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள விடவே விடாது. ம். ஏன்னா, அவன் வந்து அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க இருக்க மாட்டான் மாட்டான். அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு. இப்போ நீங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா? ஏதாவது ஒரு நெறைய பேர்த்த பார்க்கறது உண்டு. ரொம்ப ம். வருஷமா இதுக்கு உள்ள இருக்கீங்க. அ நிறைய பேரு, நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அ சும்மா ஒரு ஒரு ஆர்வத்திற்காக நான் கேட்குறேன். ஆம், இப்போ இப்படி யாராவது வந்த ஒரு தனிநபர் யாராவது இருப்பாங்க. அவங்க வந்த ஒரு விதம் ஒண்ணுங்க. ஆனா போகும்பொழுது அவர்கள்ட்ட நடந்த ஒரு மாற்றம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ம். ஏன்னா அது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இல்லைங்களா? ஆமா. அப்படி ஏதாவது ஏன்னா நான் ஏன் இத திருப்பி கேட்குறேன்னா, இப்ப நான் சந்தித்த மனிதர்கள் என் உட்பட ம். பல இடங்களுக்கு சென்று ம். சலிச்சு போயிருப்பாங்க அவங்களுக்கு அப்படியே. ம். "ஒண்ணும் வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா" அப்படிங்கிற மாரி. ம். காசு பணமும் போயிருக்கும். இல்ல நேரமும் போயிருக்கும். ஆமா. உடல், மனம் எல்லாம் நொந்திருப்பாங்க. ம். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி வந்த யாரோ ஒருவருக்காக, ம். ஒரு நல்ல மாற்றத்தை இங்க கண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவங்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இருக்கு. அதாவது இந்த 2020ல செகண்ட் லாக்டவுன் வந்தது இல்லைங்களா? ஓகே. அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணோம்.
1 மந்த் வந்து நாதபிரமா மெடிடேஷன் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். ம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன்னா அப்போ எனக்கு தெரியல டாஸ்மார்க்லாம் அப்போ க்ளோஸ்டாமா எனக்கு அப்படி சாரி, எனக்கு தெரியல. தெரியல. அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ வந்து வேற வழியே இல்லை. ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டு வேற வழியே இல்லை. சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்தார். அவர் வந்து திருப்பூர் தான். ஓ அவர் வந்து ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ம். இதெல்லாம். என்னன்னா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நாதபிரம்மாங்கிறது அது எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அது திபெத்தியன் ஹம்மிங் மெத்தடை இதை வச்சு ஓசோ டிசைன் பண்ணியிருக்காது. 1 மணி நேரம் ஆன்லைனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து இவர் தனியாக அந்த குடோன் தறி குடோன்லாம் காலியாக ம், இருக்கும்ல ம், அதில் ம். வந்து பண்ணியிருக்காரு. மொபைல் வச்சு பண்ணுவோம். 3 நாள் கழிச்சு தம்பி, ஒய்ஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னங்க முகமே பளிச்சுன்னு இருக்கு. 3 நாள்ல. ஆமா. ஓ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவரு இல்ல சொன்னா இவங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையாங்க. அதுக்கப்புறம் 1 மாசமும் அவரு அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அத பத்தி தெரியல. ஏன்னா நெறைய பேர் அட்டெண்ட் ஓகே பண்ணாங்க ஓகே. தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதுலேருந்து வெளிய வந்துட்டு, ம் இப்போ வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஷேர் பண்ணும்போது சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம இங்க திருப்பூர், கோயம்புத்தூர்ல கேம்ப் போட்டா வந்துருவாரு. ம் அவர் தம்பியும் கூட்டிட்டு வந்தாரு கேம்புக்கு. அவங்க ஒய்ஃபே அனுப்பி வைப்பாங்களாம். நீங்க ஓகே. போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அவரு சொன்னாரு, அப்புறம் டாஸ்மார்க் நான் அது சுத்தமா அதுலேருந்து வெளிய வெளிய வந்து. வந்துட்டாரு. டாஸ்மார்க் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து வரும் மேடம். ம் ஐயோ! இவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சா ஓகே. எவ்வளோ நல்லாருக்கும் ஓ அப்படின்னு. அந்த கருணை மனசுல இதாயிடுச்சு. அவருக்கு அப்படி தோணியிருக்குங்க. ம் அது மாதிரி அப்புறம் நெறைய பேர் தனக்கு இருக்கிற பொறாமைய கூட ஓப்பனா ஒரு 30 பேர் இருக்கிற சபையிலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு ம் அக்செப்டன்ஸ்ன்னு ஒரு மெடிடேஷன் ஓசோ சொன்னதுல. பண்ணும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நானும் அவனும் ஒரே ஸ்கேல்ல இருந்தோம். ம் ஆனா, அவன் வந்து ஆஃபீஸ்ல பெரிய லெவல்ல போயிட்டான். அவன பார்த்து எனக்கு ஒரு பொறாமை இருந்தது. பட் இதுல தான் வந்து நான் அத அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பொறாமை உணர்வே இல்ல. ம் அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே அவரு கொஞ்சம் கூட அந்த ஒரு கூச்சமோ, கண்டிப்பா தயக்கமோ கண்டிப்பா. எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு ஓப்பனா சொன்னாரு. அதேபோல ஜென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 2 டேஸ் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது, என் ஒய்ஃப் கிட்ட போற வழியிலேயே நான் ஃபோன் பேசும்போது என் ஒய்ஃப் ஆச்சரியப்பட்டா. "என்னங்க இவ்ளோ அன்பா பேசுறீங்க. இந்த மாரி என் லைஃப்ல நீங்க பேசினதே பேசுனது. கிடையாதே" அப்படின்னு. இதே மாரி 2 பேரு சொல்லியிருக்காங்க. ம் ம். அவங்க ஒய்ஃப் வந்து அந்த மாற்றத்த உணர்ந்து. இது நெறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் உண்மையாலுமே. கண்டிப்பா. பெண்கள் நெறைய வரணுங்க ஓஷோ கிட்ட. அது ஆ அது ஒரு ஒரு வகையான ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? ம். இப்போ அது கால சூழலோ என்னமோ தெரியல. ம். ஆம், இயற்கையாவே பண்டைய காலங்கள்ல இருந்தே வந்து பெண்களுக்கு ஒரு வகையான பயம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகவாதிகள் மேல இருந்துகிட்டு ஆமா. தான் இருக்கு. பிகாஸ் நெறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு. ம். அத வந்து ஒரு சில கை கொண்டவர்கள் தவறா பயன்படுத்துறாங்கங்கிறது மாதிரி உண்டான இதெல்லாமே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப டீவியேட் ஆயி வந்த ஒரு இதனால, அவர்கள் ரொம்ப பயப்படக்கூடியது வந்து ம். இயற்கையான ஒரு நிலைமையா மாறிப்போச்சு. பட் நீங்க அத எப்படி அட்ரஸ் பண்றீங்க? ஏன் வந்து பெண்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிறீங்க? அண்ட் சேஃப்டி இஸ் அ கன்சர்ன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நீங்க அத எப்படி வந்து ஓஷோலயா இல்ல பொதுவாவே இல்ல தியானம்? ஓஷோவ பத்தியே பேசுவோமே. சின்ஸ் நீங்க ஆ. இந்த பாடமா சொல்லி தர்றீங்க இல்லைங்களா? நான் அதான், அதனால அதான். உங்களுக்கு இது பெர்சனலா உங்களுக்கு கனெக்ட் இருக்கும்ல. நான் அதனால ம். கேட்கிறேன். பெண்கள் வந்து ஓஷோ கிட்ட வர்றதுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வீட்ல வந்து அம்மா, அப்பா கிட்டயோ, அப்பா கிட்டயோ பர்மிஷன் வாங்கணும். ம். அடுத்து வாங்கணும். ஆமா. அப்படிதானே இருக்கு இந்த காலத்துல. இல்லைங்களா? எத்தன பேர் சுதந்திரமா இல்ல எனக்கு போகணும் அப்படின்னு தைரியமா வராங்க. நானே ஓஷோல வரதுக்கு முன்னாடி 1 1/2 வருஷம் காத்துட்டு இருந்தேன். ம். என்னோட மாஸ்டர பார்க்கறதுக்காகவே. ம். ம். அவங்க கூட்டிட்டு போனா தான் உண்டு ம். அப்படிங்கிற மாரி. ம். அப்போ ஓஷோ கிட்ட வந்தா ஒரு பெண் வந்து முழு சுதந்திரம் அடைஞ்சிருவா. ம். யாருக்கும் கட்டுப்பட மாட்டா. ம். அவ தன்னுடைய பவர் என்னங்கிறது அவருக்கு தெரிய வரும். ம். இது வந்து ஆண்கள் விரும்ப மாட்டாங்க முதல்ல. உண்மை. ஏன்னா, அந்த ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு கட்டுப்பாடுலருந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, ம். ஃபேமிலி உடைஞ்சிருங்கிற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இது பெண்கள்ட்டயும் உண்டு இல்லைங்களா? அதான், வீட்டுக்காரங்க கூட அதான். அனுப்ப மாட்டாங்க. இப்போ ம். கணவருக்கோ யாரோ ஆமா. ஒருத்தருக்கு 2 பேத்துல ம். யாரோ ஒருத்தருக்கு வந்து ஈடுபாடு இருக்கும். அடுத்த ஆளுக்கு வந்து ஈடுபாடு ம். இருக்காது. இப்படி போயிட்டாங்க ஏன்னா ஒருத்தங்க ம் ஆ நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ம். கிறிஸ்டியன் லேடி அவங்க. ம். அவங்க சொல்றாங்க, "என்னுடைய கணவர் இந்த மாரி இருந்தாரு. திடீர்னு எனக்கு 2 குழந்தைங்க. அவரு பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நான் எனக்கு ம். நிர்கதியா நிக்கிறேன்." அப்படிங்கிற ஒரு ஸோ பிராக்டிகலா ஆணுக்கோ, பொண்ணுக்கோ இந்த பயம் வந்து ஆமா. தன்னுடைய வாழ்க்கை துணை மேல இருக்கிறது தான். ஒன்ஸ் அகைன் கமிங் டூ த டாபிக். அத ம். எப்படி அட்ரஸ் பண்றது? ஏன்னா சுதந்திரம்ங்கிற வரும்பொழுது கண்டிப்பா. கட்டுப்பாடுகளுக்குள்ள நிக்க மாட்டோம். ம். ஸோ அதுக்கு என்ன பண் அது என்ன அப்டின்னா, பெண்கள் வந்து உள்ள வர்றது உள்ள வர்றது வந்து
முதல்ல வர்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரோட பர்மிஷன் வேணும், சப்போர்ட் வேணும். ஆனால் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கே உண்மையாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. இன்னொன்று அந்த கணவன் வந்து அவர் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன ஒரு ஆண்கள் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கேம்ப் வராங்க. ஓகே, சில பேர் ஓகே இவங்க லேடி தான் எடுக்கிறாங்க, ஜென்யூனாக எடுக்கிறாங்க, ஓகே நம்ம பொண்ணை அனுப்பி வைக்கலாம், நம்ம ஒய்ஃபை அனுப்பி வைக்கலான்னு இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் போய் அதை கன்வே பண்ணுற விஷயம், நான் கிளாஸ் போனேன் தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோங்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே ஒரு ஈகோ இதாகிடும் தெரியுங்களா, ட்ரிகர் ஆகும். சரி. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். ஓகே. அதை அவங்க அன்பிலேருந்து ஷேர் பண்ணணும். ஓகே. அதை கிளாஸ் போனேன் அப்படின்னா அதை அன்பிலேருந்து ஷேர் பண்ணணும். அவங்களுடைய வெளிப்படுத்தல் வந்து வேற மாதிரி, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, ம். அவங்க உண்மையாக மெடிடேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட நடத்தையே காட்டி கொடுக்கும். ம். அந்த இவரு இந்த பழக்கத்தை விட்டவருங்கிறங்கிட்ட இந்த அது மாதிரி இன்னொருத்தவங்க ஒய்ஃப் கிட்ட ரொம்ப அன்பா பேசணும். அன்பா ஆனால் பேசணும். இதில் என்ன விஷயம்னா, ஓஷோ மெடிடேஷனே ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை எந்த அளவுக்கு சின்சியராக கரெக்ட். பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அதோட கரெக்ட். எஃபெக்ட் இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும் நம்ம பண்ணும்போது. அதை எந்த அளவுக்கு ஆழமாக பண்ணுறாங்களோ அதையுமே மைண்ட்ல இருந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். ஆழமாக பண்ணாமல் மைண்ட்ல இருந்தே அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். ஸோ ஆழமாக பண்ணணும். ம். எந்த ஒரு டெக்னிக்னாலும் ஆழமாக அதை வந்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஆழமான்னு சொல்லக்கூடியது எதை வந்து ஆழமா அப்படின்னு சொல்றீங்க? மைண்ட்ல இருந்தே அப்படி பண்ணிட்டு போயிடுறாங்கங்கிற அந்த ம். வார்த்தையை சொன்னீங்க. இது 2யும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களே? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோவே சொல்லுவார், என்னோட மெடிடேஷன் வந்து சீரியஸாக பண்ணாத, சின்சியராக பண்ணு ஓகே. அப்படிம்பாரு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உடலுக்கு உங்களுடைய எனர்ஜியை கொண்டு வரணும். ஓகே. இப்போ ஓஷோவோடது பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ப்ரீத்திங் பண்ணிட்டீங்கன்னா மூச்சை வந்து வெளியே கேயாட்டிக் ப்ரீத்திங்னு சொல்லுவோம் டைனமிக்கில். வேகமாக மூச்சை தாறுமாறாக ஆழமாக ஒரு சீராகவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ம். தாறுமாறாக சீரற்ற சுவாசம், வேகமாக ஆழமாக அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ண, என்னால் இவ்வளோதான்ப்பா முடியும் அப்படின்னு நம்ம ஒரு 10% தான் போட்டோம்னா அதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இருக்குது. ஆனால் டைனமிக் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ம். நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, நம்ம வந்து அதை வந்து உடம்புக்கு முழு சக்தியும் கொண்டு வரணும். ஓகே. எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும், கண்ணை மூடி உட்கார மாதிரி இருக்காது. ஆக்டிவிட்டி இப்போ ஹம்மிங்கு நான் சொன்னேன் இல்லையா, ம். அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது எப்படி, இது வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா. எஸ். எஸ். மைண்டில் தாட்ஸை கவனிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே சும்மா அதான் கொஞ்சம் எனர்ஜி மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு கொடுக்குறது. கரெக்ட். கரெக்ட். இதுதான் வித்தியாசங்க. நம்மளுடைய முழு சக்தியையும் கொடுத்து அந்த விஷயத்த பண்ணணும். கரெக்ட். உடம்புக்கு நம்ம எனர்ஜியை மூவ் பண்ணணுங்க, அண்ட் ஃபார் மைண்டை வியூவர்ஸ் கவனிச்சுட்டே. உங்களுக்கு புரியலன்னா எனக்கு இங்கே லைவாக இருந்ததுனால தெரிஞ்சுது. நீங்கள் அந்த முதல்ல பண்ணும்பொழுது எனக்கே இந்த இடம்லாம் கிர்ன்னு இருந்தது இடம்லாம் ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் அந்த 2வது பண்ணும்பொழுது எனக்கு அந்த பெரிய ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆழமாக பண்ணும்பொழுது என்னால் அந்த இதை உணர முடிஞ்சுது. ம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, த்ரூ மைக்லேருந்து போகும்பொழுது அதனுடைய டிஃப்ரென்ஸ் மக்களுக்கு தெரியாது. ம். நான் அதை ஃபீல் பண்ணதுனால ஐம் ஜஸ்ட் சேயிங். நீங்கள் சொல்ல வரதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் மெத்தோடு. சாரி, குறுக்க பேசிட்டேன். ஓகே. நீங்கள் அந்த இம்முங்கிறதே வந்து சத்தமே வராது நிறைய பேத்துக்கு. ம். ஏன்னா நம்மளுடைய சுவாசக்குழல் எல்லாமே அந்த அளவுக்கு அந்த ஷாலோ பிரீத்திங் தான் நம்ம பண்ணுறோம். நுரையீரலோட மேல் பகுதி மட்டும் வரைக்கும் தான் மூச்சு போயிட்டு வருது, உள்ளே ஆழமாக போகிறதில்ல. போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு சின்சியராக பண்ணணும். ம். ஓஷோ மெடிடேஷனே வந்தாலும் அதையே பண்ணினாலும் ஃபுல்லாக நம்ம டெடிகேஷனாக பண்ணணும். ஃபுல் எனர்ஜியும் பாடிக்கு மூவ் பண்ணி பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே அந்த மூமெண்ட்டில் தான் தியானம் இருக்கும் அப்படின்னீங்க. ம். இப்போது நீங்கள் அப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ம். சொன்னீங்க, இப்போது நடனம் ஆடுவது, சிரிப்பது, ம். அழுவது இதெல்லாமே ம். இருக்கும்னு. நிறைய பேத்துக்கு அது வெக்கம் வந்துடும் இல்லைங்களா? ஏன் ஆமா. 4 பேருக்கு முன்னாடி எப்படிடா பண்ணுறது, நான் தனியாகவே அழுக மாட்டேன், நீ 4 பேர் முன்னாடி அழுக சொல்கிறேன்னு. பட் அது எல்லாமே ஒரு மென்டல் பிளாக் தான் இல்லைங்களா? ஆமாம், ஏன்னா அந்த 4 பேருமே அழுதுட்டு தானே இருப்பாங்க, உங்களை யாரும் பார்க்க போகிறது இல்லையே. அந்த இது நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி எல்லாரோட அந்த குரூப் எனர்ஜியும் இதாகும்போது அது நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். ஆற்றுல அடிச்சிட்டு போகிற மாதிரி நம்மளை கொண்டு போயிடும். இது எப்படி இருக்குன்னா, அழுகனி சித்தர்னு ஒரு சித்தரை சொல்லுவாங்க. அவர் பேரே அழுகனி சித்தர்னு. அது என்ன அதுனா ஆனால் அவர் அழுதுட்டு இருப்பாருன்னு சொல்லி ஒரு இது இருக்கும்.
அப்புறம் வேற அவர் தானா இல்ல வேற யாரான்னு தெரியல. திருமால் இது ஸ்ரீரங்கத்துக்கு போய் இந்த சொக்கா சொக்கா எனக்கு பசிக்குது சாப்பாடு குடு. ம். இப்ப இத சராசரியா நம்ம பண்ண மாட்டோம். ஆமா. இல்லைங்களா? இப்ப நம்ம ம். பண்ண மாட்டோம். அப்ப நிறைய ஞானியர்கள் பார்த்தோம்னா, அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ம். பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இது என்னன்னா, அந்த மென்டல் பிளாக் அவங்க கிட்ட இல்ல. ம். அவர்களுக்கு ஒரு கோவணம் அணிந்திருந்தாலும் சரி, இல்ல ஒரு அவதூத நிலையில பிறந்த மேனியா இருந்தாலும் சரி, யாரு என்ன நெனைப்பாங்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணமே அவங்களுக்கு ஆமா. இல்ல. ம். அந்த சுதந்திரம் தான் அவங்க வந்து அந்த இறைங்கிற ஆற்றலோட கண்டிப்பா, கொண்டு போய் சேர்த்திருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு குழந்தை தான் இந்த மாரி இருக்கும். ஆமா. அதுக்கு எத பத்தியும் கவல இல்ல. அது ம். என்ன தோணுதோ அத செஞ்சுகிட்டு இருக்கும். ஆமா. இப்ப நாமளும் அது மாதிரி ஆகணும். ஆமா. ம். ஓஷோ அதுதான் சொல்லுவாரு. குழந்தை வந்து அறியாமையில இருக்கு. ஒரு ம். ஞானி வந்து அதே குழந்தை தன்மையில முழு கான்ஷியஸோட இருக்கிறான். ம். அதுதான் வித்தியாசம். வித்தியாசம். சரிதான். ம். இப்ப இங்கேயும் வந்து ஏன்னா நான் அந்த இமேஜஸ் பார்த்துருக்கேன். ஓஷோ வந்து அந்த ம். புருவ மத்தியில அழுத்தி ம். இது ஸோ இங்கேயும் அந்த தீக்கை குடுக்கறக்கூடிய இல்ல. வழக்கம். அது வந்து சக்தி தர்ஷன் சொல்லிட்டு, ஓகே. 80ஸ் அந்த ஆரம்ப கட்டங்களிலோ, இல்ல 70ஸ் எண்ட்லயோ வந்து அவரு சக்தி தர்ஷன் சொல்லிட்டு தனக்கு நெருக்கமான சீடர்களுக்கு வந்து அவரு அந்த மாரி பண்ணியிருக்காரு. பண்ணுவாருங்க. ம். அப்போ வந்து அந்த வீடியோஸ் கூட இருக்கும். அப்படியே பரவச நிலையில வந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா, சத்தம் ஆ ஊன்னு போட்டு அந்த மாரி இருப்பாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில அதுவே அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சாம். எப்ப வந்து சக்தி தர்ஷன் நம்ம கூப்பிடுவாரு ஓஷோ, ம். அப்படிங்கிற மாரி அவங்க சீடர்கள்லாம் ஏங்க ஆரம்பிச்சோன்னா, இவரு எதுக்காக அத குடுத்ததுன்னா, அந்த டேஸ்ட் ஒரு சின்ன டேஸ்ட்டுங்க. அத ம். குடுத்துட்டா இவனோட சொந்த முயற்சியிலேயே அத முயற்சி. அடைவான் ம். அப்படின்றதுக்காக குடுத்தது. அவங்க அடிக்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அத வந்து நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டாரு. ஓ! அது ஃபைன், ஃபைன். குடுக்குறதில்ல. சீடர்களோட மனநிலை வந்து இவரு ஒரு இதுல வந்து என்ன இருந்தா ஞானியா இருந்தாலும் அவருக்கும் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானேங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப இதன் மூலமா வந்து இவங்க மேல்நிலை அடைவாங்கன்னு சொல்லி குடுத்தது, அவங்க அங்கேயே ஸ்ட்ரக் ஆயி நிக்க நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அத நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அத குடுக்குறது இல்லைங்க. ஓகே, ஓகே. ஓ! ஸோ அப்ப இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்து, பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துரக்கூடாது. ஆமா. இன்னொன்னுங்க அவரு பேசினது எல்லாமே 70ஸ் சமயத்துல பேசினது ஒரு மாதிரி இருக்கும். 80ஸ்ல பேசினது ஒரு மாரி இருக்கும். ஆஃப்டர் யுஎஸ் அது அங்கேருந்து ரஜினீஷ்புரத்துலேருந்து வந்தது இல்லையா? 85க்கு அப்புறம் பேசினது இன்னும் ஆழமா இருக்கும். ம். அது எல்லாமே மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன புக்ஸ்ல அந்த வாட்ஸ்அப்ல கோட்ஸ் அனுப்புறாங்க. அந்த ஒரு 4 வரி தான். அது வந்து முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, பின்னாடி என்ன பின்னாடி இருக்குன்னு தெரியும். தெரியாது. அந்த 4 வரிய அந்த மட்டும் அதுவுமே நிறைய மாற்றங்கள ஏற்படுத்தியிருக்கு தான். ஆனா, தனக்கு நெருக்கமான சீடர்களுக்கு பேசினது அதெல்லாம். ஓகே. சராசரி மக்களுக்கு கிடையாது. ம். அவன் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு, ம். நாடு விட்டு நாடு வந்து, இதுதான் வாழ்க்கைன்னு தினசரி தியான பயிற்சி பண்ணிட்டு, அங்கேயே ஒர்க்கிங் மெடிடேஷன் பண்ணிட்டு, ம். ஓஷோவே கதின்னு இருந்தா, அவ்ளோ நெருக்கமான இன்னர் சர்க்கிள். அவங்களுக்கு பேசின விஷயங்கள். நம்ம வந்து சொசைட்டி லைஃப்ல இருந்துட்டு, எல்லா எதையுமே விடக்கூடாது. ஆனா எனக்கு ஞானம் மட்டும் ஆமா. கிடைக்கணும். அப்படி ஒரு ஆசையில வந்து அவர அணுகவே கூடாது. கூடாது. எனக்கு அதுதான் வேணும். அதுக்காக நான் சாகவும் தயார். ம். அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு உண்டானவர் தான் ஓஷோ. கரெக்ட், கரெக்ட். அவர் வந்து நெறைய கான்ட்ரோவர்சி அந்த அந்த 70ஸ் அந்த காலகட்டங்கள்ல நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல டெய்லி அவர் தான். ம். ஏன் அப்படின்னா, அவருக்கு இருந்த அந்த ஒரு என்ன சொல்றது? அ எப்படியாவது இந்த மக்கள் கிட்ட வந்து இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்? ம். என்ன பண்ணுனா மக்கள்லாம் நம்மள கவனிப்பாங்க? நம்ம சொல்றத கவனிப்பாங்க? அப்படிங்கிறதுக்காக பண்ணுது. அமெரிக்காலயே போய் உட்காந்துட்டு ரொனால்ட் ரீகன பத்தி காமெடி ம். சொல்லுவாரு. அவர் ஒய்ஃப கிண்டல் அடிப்பாரு. ம். ஜோக் சொல்லுவாரு. ம். அதெல்லாம் எவ்ளோ பெரிய ஒரு இது. அது கரெக்ட். அது வந்து அவரோட மனநிலையில இருந்து பார்த்தா தாங்க தெரியும். ஏன்னா, கரெக்ட். அவருக்கு குறுகின காலம் தான் இருக்கு. ம். அதுக்குள்ள நம்மளுடைய வேலை அந்த வந்த வேலைய முடிக்கணும். முடிக்கணும். எத்தன லட்சக்கணக்கான மக்கள வந்து இதுதான் சத்தியம் இந்தா அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுல இருந்து அதுக்காக என்ன பண்ணணும்? எல்லா மக்களும் நம்மள கவனிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? என்ன பேசினா கவனிப்பாங்க? ம். அப்படிங்கிறது அவர் சொல்லுவாருங்க. அந்த டிஸ்கோர்ஸ்லயே சொல்லுவார். "என்னோட கப்பல் ரொம்ப வருஷமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ம். நான் தான் வந்து இங்க இன்னும் உங்களுக்காக" இருந்துகிட்டு ஆ இருக்கேன். அப்படின்னு சொல்லு இப்போ நம்ம அடுத்து அந்த ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கேள்வி. ஞானின்னு சொன்னாலே வந்து அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து நின்றோம். பட் ம். அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய நோக்கம் கிடையாது. ம். மக்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல அது தேவைப்படக்கூடிய சூழல் ம். அப்படிங்கிறதும் அமையும், வரும். ஆ ஓஷோ அதுபோல அம்
என்ன சொல்றது? இந்த மாரி அற்புதங்கள் செய்தாருங்கிற அ செய்திகள் வந்து பெருசா நம்ம கேள்விப்பட்டதில்ல. பட் வெளிப்புறமா கேள்விப்பட்டதில்ல. பட் ம். நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள், அது சார்ந்து உள்ள இப்போ உங்கள மாரி உள்ள போனவர்களுக்கு உண்மையாலுமே அப்படி நடக்கலையா? இல்ல நடந்து வெளிய வரலையா? நடந்திருந்ததுன்னா அப்படி ஏதாவது நிகழ்வுகள் இருந்தா பகிர்ந்தீங்கன்னா, ஆர்வமா இருக்கும் இல்லையா கேட்கறக்கு. அதுக்காக நான் கேட்கறேன் இல்ல வேற ஒண்ணும் இல்ல. அவரு அந்த மாதிரி எதுவும் அ பண்ணுனது அத இல்ல. அவரு விரும்புறதும் இல்லங்க. ஓகே. அது அது அவரு இது அங்க சொல்லலாமான்னு தெரியல. இந்த புட்டர்பத்தி சாய்பாபா பத்தியே புட் அவரு சொல்லியிருக்காரு அவரு. ஓகே. அவர பத்தி பேசியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ம். அவர் காலகட்டத்தில இவரு இருந்தாரா புட்டர்பத்தி? இருந்திருக்கலாம். ஏன்னா ம். 2 பேரும் ஆமா. அந்த வாயிலேருந்து லிங்கம் அதெல்லாம் அவரே கிண்டல் பண்ணுவாரு. ஓகே. ம். அது நான் கேள்விப்பட்டுருக்கேன். கடவுள்ங்கிற ஒருத்தர் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா, அந்த கடவுள வந்து டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணி விட்டுரு. அப்படி ஒரு கடவுளே தேவையில்ல. ஃப்ளஷ் த அதான். காட் இன் த டாய்லெட் ம். அப்படிம்பாரு. அது சரிதான். அந்தெல்லாம் ம். பயங்கர போல்டா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னொன்னு வந்து நீங்க அந்த எனர்ஜி அந்த நீங்க உள்ள ஆழமா போகும்போது உங்களுக்கு சில சித்துகள் கிடைக்கலாம். கரெக்ட். ஆனா, அத நீங்க பயன்படுத்தன்னு ஆரம்பிச்சுட்டீங்கனாலே உங்க மைண்டு தான். கரெக்ட். உங்க அப்புறம் அதுக்கு முடிவே கிடையாது. ம், ம், நீங்க போற பாதைய மறந்துட்டு இந்த பக்கம் போக ஆரம்பிச்சுருவீங்க. ம். அதனால அத வந்து பயன்படுத்தாம இருக்கிறது தான் கரெக்ட்டு. அத கரெக்ட். ஓஷோ என்னைக்குமே அத வந்து பண்ணுனதும் இல்ல. பண்ண மாட்டாரு. தன்னோட சீடர்களுக்கும் அததான். ஓகே. அதேபோல ஒரு விஷயம் சொல்லுவாரு. அ புத்தர் வந்து தன்னோட சீடர்களுக்கு சொன்னாரு. ம், தன்னோட குரு அந்த ஒரு குறிப்பிட்ட இதில போகும்போது குருவ வந்து அவங்க மீட் பண்ணுவாங்களாம். ம். ஆன்மீக இதில வளரும்போது. அப்ப வந்து என்ன ஒரு வாள் எடுத்து வெட்டிடுன்னு புத்தர் சொன்னாரு. நான் என்னோட உங்களுக்கு சொல்றேன். நீ வந்து என்னை வாளெல்லாம் எடுத்து வெட்ட வேணாம். ஒரு குட் பை மட்டும் சொல்லிடு ம். அப்படிம்பாரு. ஓஹோஹோ! ஓகே. அம் இப்போ நிறைய வகையான தியான முறைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே. நான் அதுக்கு கூட பின்னாடி வரேன். நான் ஏதோ ஒரு விஷயம். ஆ சின்ஸ் நம்ம ஞானியர்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசினதுனால சொல்றேன். ஓஷோக்குன்னு ஒரு இப்ப நாம அவர ஒரு குருவா இருந்து ஒரு உயர்வான இடத்துல நின்னு ம். பேசுறோம். அவருக்குன்னு ஒரு நெருங்கிய ஒரு மனதிற்கு பிடித்த ஒருத்தர் அப்படிங்கிற மாரி யாராவது ஒருத்தர், அவரு ஒருத்தர மேற்கோள் காட்டி ஏதாவது பேசினது அப்படிங்கிற மாரி ஏதாவது உண்டுங்களா? அவருக்கு குருன்னு யாரும் கிடையாது. ம், ஆனா வந்து அவங்க நாணிய பத்தி சிறப்பா சொல்லுவாரு. அப்புறம் அந்த மெகர் பாபாவ பத்தி சொல்லியிருக்காரு. ம். அந்த மாரி அப்புறம் ரமணர் மகரிஷிய பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே. ரமணர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானி அப்படி. அவரு வாழ்ந்த காலத்துல நான் ரொம்ப சின்ன பையன். ம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதுவெல்லாம் ரொம்ப தூரம் நான் பயணம் பண்ணி போகணும். ஆனா அவர பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம், ஆசை ம். அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ! ஓ! அதனால ஓசோ சன்னியாசிகள் எல்லாத்துக்குமே ரமணரே ரொம்ப பிடிக்கும். புடிக்கும். ஏன்னா அவரு வந்து அவரே வாய திறந்து இவ்ளோ உயர்வா சொல்லியிருக்காரே அப்படிங்கிறதுனால. கரெக்ட். ஏன்னா அவரு ஜேகேவெல்லாம் போட்டு கண்டமேனிக்கு பேசுவாரு. அது ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ம். என் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இதோட ஆர்வம். ம். ஜேகே ஓஷோ என்ன சொன்னார்? ஓஷோ ஜேகே என்ன சொன்னாருங்கிறது ஒரு தேடணும்னு ஆனா ம். ஆனா இணையத்தில வந்து அப்படி ஒரு பெரிய செய்திகள் இருக்கிறதாப்ல ம். தெரியல. சின்ஸ் நீங்க இத சொன்னதுனால மேபி அது ம். இருக்குமோ என்னவோன்னு நான் அதுக்குள்ள போக வேண்டான்னு நெனைக்கிறேன். ம். ஏன்னா 2 பேர்த்தையும் புடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும். ஸோ ம். நம்ம அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள போ இல்ல வேண்டாம். இது வந்து நான் என்னோட பார்வையில நான் எப்படி ஃபைன். பார்க்குறேன்னா, யாஹ்! அவர் வந்து ஜேகே வந்து அந்த அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியால ஆமா. வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை இல்லையா? அவர் வந்து அந்த ஒரு இதிலேயே வளர்க்கப்படுறாரு. அவருக்கும் ஞானம் ஆனா அவருக்கும் ஞானம் கிடைச்சிருது. ம். அதுல வந்து ஓஷோ எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனா அவரு வந்த பாதையினால அவரு ரொம்ப கட்டுப்பாடுகளோட வளர்ந்த ஒரு சிறுவன் இல்லையா? அதனால அவரு வந்த பாதையில அவரு ஒண்ணும் தியானமெல்லாம் தேவையில்ல. ஆமா. அது சொல்லுவாரு. எதுவுமே தேவையில்ல ம். அப்படிம்பாரு. ஆனா, அது அவருக்குண்டானது தான். எல்லா மக்களுக்கும் அது எப்படி பொருந்தும் இல்லையா? கரெக்ட். அதனால இப்ப இவரோட ஓஷோவோட இது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் இங்கே சத்தியம் இருக்கு. நான் அத பகிர்ந்துக்கிறேன். இங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். ம். இன்டைரக்ட்டா இவரோட செய்திகள் மூலமா, சொற்பொழிவுகள் மூலமா கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன் தியானமே செய்யாதன்னு ம். சொல்றான் இல்லையா? அப்ப இவரு தியான முறைகள உருவாக்கியிருக்காரு. சராசரி மக்களுக்காக. ம். அங்க ஒருத்தன் அவரு வந்த பாதையில தியானமே வேண்டான்னு சொல்லும்போது, அப்ப இங்க வர மக்கள் கூட்டம் அங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட அத செய்யலாம் இல்லையா? ஏன்னா ம். எல்லாத்துக்கும் அது சூட் ஆகாது. சூட் ஆகாது. தியானமே பண்ண வேண்டாம். நீ எதுவுமே பண்ண வேண்டாங்கிறாரு. அது எப்படி ம். எல்லாத்துக்கும் சூட் ஆகும்? ம். நமக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு. ம். எத்தன விஷயங்கள், எத்தன பிறவிகள நம்ம சேர்த்து வச்சுட்டு வரோம். கரெக்ட். அப்ப அதெல்லாம் வெளியேத்தணும். அப்ப நம்மள கிளென்சிங் பண்ணணும் இல்லையா?
ஓஷோடது எல்லாமே நம்ம கிளென்சிங் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். ம். உன்னோட உள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியே தூக்கி எரிஞ்சினா ம். ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு சைலன்ஸ் வந்துடும். நீ சைலன்ஸை தேடி போக வேண்டாம். ம். அதுதான் ஓஷோட விஷயம். ம். அப்போ அங்கே இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆள் சமகாலத்தில் இருக்கும்போது அப்போ இவரோட ஒர்க்கு பாதிக்கப்படுங்கிறதுக்காக கூட அப்படி திட்டி பேச, அது ஞானிகளுக்குள்ள இருக்க அது ரகசியம் இல்லையா? அவங்க 2 பேரும் டீல் நம்ம பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம் திட்டுறாரு அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அதுவும் ஒரு கருணையில இருந்து, நம்ம மேல உள்ள கருணையில இருந்து அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். சரிதான். இப்ப நீங்க சொல்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இது ஒரு அதுதான். ஒரு தாய் உள்ளத்தோட, "அப்பா, ம். உனக்கு அவரு சொல்றது செட் ஆகாது. ஆ உனக்கு இங்க இருக்கு வேலை. ஆமா. அங்க செட் ஆகாதவங்க அங்க போறாங்க. நீ அங்க போகாதேங்கிறதுக்காக." இல்ல அது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் Correct. வாய்ப்பு இருக்குங்க. ஜேகே சொல்ற விஷயம். கரெக்ட். ஏன்னா, ஜேகேவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஃபாலோவருங்க அவரு. ம். அவர் ஒரு அவர்ட்ட வாயே பேச முடியாது. நாட் தட் அவருக்கு ஈக்குவலா பேச முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க என்ன பேசினாலும் அவர் திருப்பி ஒரு பேச்சு பேசுவாரு. அண்ட் எவ்ரிதிங் ஜேகேவோடத கோட் பண்ணுவார். அவரை நேர்ல பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு 2 தடவ அமைஞ்சது. அப்போ அவரு சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஆ இன்னைக்கு ஜேகேன்னு சொல்லக்கூடியவர்கள் வெறும் வாய் பேசக்கூடியவர்கள் தான். ம். ஜேகேங்கிற அவருடைய அந்த மனோநிலைக்கு யாருமே போகவே இல்ல. ம். அவர் சொன்னது எல்லாரும் சொல்றாங்கப்பா. ம். ஆனா அவருடைய மனோநிலைக்கு யாருமே போகவே இல்ல. அது வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது. எதுவுமே வேண்டான்னு சொல்லி சராசரியா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளினுடைய மனோநிலை அது. ம். அதனால வாய் வேணா பேசிக்கோ. ஆனா ஜேகே போல நானுன்னெல்லாம் சொல்லவே முடியாது ஆமா. அப்படின்ருவாரு. சொன்னது சரிதான். ம். இந்த காலத்துல 2026 ஓஷோ இருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் சோ மெனி சோஷியல் மீடியா அது இது எல்லாமே அதான். இருக்கு இல்ல இல்லையா? அவரு ஒரு வீடியோல சொல்லியிருக்காருங்க. ஃபியூச்சர்ல ஒரு டிவைஸ் வரும். ஒரு சின்ன இது மாரி காதுல வச்சுக்கிட்டு, ம். அதுவே கம்ப்யூட்டர் மாரி உனக்கு எல்லா தகவலும் குடுத்துரும். ம். அப்படின்னெல்லாம் வீடியோல சொல்லியிருக்காரு. வீடியோலயே சொல்லியிருக்காரு அது. டிஸ்கோர்ஸ்ல பேசும்போது. ம். அது மாரி எதிர்காலத்துல வந்து அதேபோல அவரு பேசுறத வந்து வீடியோல எடுப்பாங்க. அத தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம். அதெல்லாம் 80ஸ் காலகட்டத்திலேயே எடுத்தது. அப்ப சொல்லுவாரு, "நான் இப்ப பேசுறது உங்களுக்கு மட்டும்னு நெனைக்கிறியா? ம். எதிர்காலத்துல வந்து மக்கள் என்னைய நெருக்கமா பார்ப்பாங்க பெரிய திரையில. ம். அதுக்காகவும் தான் நான் எதிர்கால மனிதனுக்காகவும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லுவாருங்க. அதனால ம். அவரோட மனிஷான்னு சொல்லிட்டு, அவங்களோட சன்னியாசின் அவங்க கிட்டலாம் நீ கொஸ்டின்ஸ் வந்து எழுதி வச்சு கேளு. ஓகே. அதுக்கு வந்து கேட்பாங்க அவங்களும். அதுவும் இல்லாம சன்னியாசிகளும் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு இவரு பதில் சொல்லுவாரு. அது ம். எல்லாமே வந்து அவர் நமக்காக பதிவு பண்ணி வச்சுட்டு போனதுங்க. ஓகே. நீங்க ஒண்ணும் இல்ல ஓஷோ புக்ஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் நம்ம ஒரு கேள்வியோட நம்ம தரங்களேன், அதுல பதில் இருக்கும். அது மாரி ஒரு ப்ளேவே பண்ணுவாங்க. ம். அந்த மாரி கரெக்ட்டா இப்போ ஒரு கேம்ப் வந்த பொண்ணு கூட, அவ ஏதோ நான் எதுக்காக இங்க வந்தேன்? அ அப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, நானூறு வாசல் எடுத்து ஓப்பன் பண்றோம். அதுல வந்து நீ வந்து பல இதா தேடிட்டு இருக்கிற. நீ இந்த இத மட்டும் நெனச்சிட்டு இருக்கிறியா? அந்த மாரி ஆளுங்க தான் என்ன தேடி வருவாங்க. அந்த ம். 400 வாசல்ல சொல்லுவாரு. ம். இங்க வந்து மா தாவு இருக்கா? ம். அதான் அவங்களோட சன்னியாஸ் பேரு. ம். ஃபாரினர்ஸ்க்கும் அந்த மாரி சன்னியாஸ் பேரு குடுப்பாரு. அவளுக்கு ஏன் நான் தாவோன்னு வச்சேன்னு தெரியாது. அவ தாவு சன்னியாசிகள்ல ஒருத்தி. ஓகே. அதாவது ஒரு ஞானம் அடைந்த மனிதன், அவன் உடல விட்டு மறையறதுக்குள்ள அவரோட உண்மையான சீடர்கள் ஞானம் அடையல அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த மூலையிலயாவது இருக்கிற ஒரு ஞானிகிட்ட அனுப்பி வைப்பான். ஓகே. அந்த மாரி அவ என்கிட்ட வந்தவ. வந்தவ. அதனால தான் அவளுக்கு மா தாவுன்னு பேர் வச்சேன். ம். அதேபோல நான் இருக்கும்போதே நீ வந்து என்லைட்மென்ட் ஆயிடு. ம். ஏன்னா என்ன மாரி ஒரு பைத்தியக்கார குரு உனக்கு வந்து கிடைக்க மாட்டாங்க. ஆனாலும் அப்படி ஆகலனாலும் இந்த உலகத்துல எந்த மூலையிலயோ ஒரு ஞானிகிட்ட நான் உன்ன அனுப்பி வைப்பேன். ம். உடல் வந்து வேறையா இருக்கும். ஆனா அவரோட கண்கள்ல நீ என்னோட கண்ண பார்க்க முடியும். ம். அப்படின்னு சொல்றாரு. பரவால்ல. இதெல்லாமே வந்து வெரி ஸ்ட்ராங் ரெவலேஷன்ஸ் இல்லைங்களா? உண்மையான சீடனை வந்து குரு என்னைக்குமே கைவிடுறதில்ல. கைவிடுவதில்ல. இது ஒரு கூற்றையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு சீடன வந்து ஏத்தியே ஆகணும்னா, அந்த குரு மறுபிறப்பு எடுத்து வருவதற்கு கூட அவரு சங்கடப்பட மாட்டாரு. வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. பட் சீடன் அந்த அளவுக்கு பாத்திரப்பட்டவனா இருக்கணும். ஆமா. பட் ஓகே. நைஸ். ஆம். சரி. நாட் பீயிங் எமோஷனல். பட் ஓஷோ இப்போ உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா, இது நெறைய பேத்துக்கு உண்டான ஒரு ஒரு ம். இது இருக்கு தெரியுங்களா? இப்போ எங்க அம்மாவுக்கு ஒரு
மன வருத்தம் உண்டு. என்னன்னா, மகாபெரியவர் வாழ்ந்த காலத்தில வந்து ம். 94, 95ல தான் அவரு இறைவனடி ஆமா. சேர்றாருன்னு நெனைக்கிறேன். அப்போ 94, 95ல நானே இருக்கேன். ம். ஸோ எங்க அம்மாக்கெல்லாம் 35 வயசுக்கு மேல ஆயிருக்கும். ம். அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம். ச்சே! இவங்க சமகாலத்தில வாழ்ந்தும் பெரியவங்கள பார்க்க முடியாம போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இத சொல்ல ம். வரேன்னா, ஒருத்தர ஒரு ஞானிய பின்பற்றும் பொழுது, அவர் பார்த்தா நமக்கு நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுபோல உங்களுக்கு அப்படி ம். ஒரு அனுபவம் ஒரு ஒரு வாழ்க்கை அனுபவம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அண்ட் நீங்க முன்னாடி பேசும்பொழுது கூட நம்ம இங்க உள்ள ம். வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசும்பொழுது கூட சொன்னீங்க. "அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. அவர் தான் என்னுடைய வாழ்க்கைய தரணும்." மீனிங் ஹி இஸ் ஆல்வேஸ் தேர். உங்கள்ட்ட ஆமா, அவங்க ஆமா. பிரசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஈவன் தென் பிசிக்கல் பாடியா உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? இல்ல ஃபிசிக்கல் பாடியா பார்க்கணுங்கிறத அவர உணர்ந்துட்டு தாங்க இருக்கேன். ஆ. எந்த மொமெண்ட்டும் அவர மறந்ததே இல்ல. ம். அதனால இன்னொன்னு அதனால இத அப்படி இங்க சொல்லலாமான்னு தெரியல. ஆ அதான் நான் சொன்னேன்ல, எங்க கம்யூன்ல இருக்கும்போது தேவவாணி மெடிடேஷன். ஓகே, தேவவாணின்னு ஒரு மெடிடேஷன். அதில லட்டிஹான் வரும். ஓகே. லட்டிஹான் அப்டின்னா ஒரு இந்தோனேஷியன் மெடிடேஷன்ங்க. அது எப்டின்னா லெட் கோல விட்டுறது உடம்ப. ஓகே. லெட் கோல நான் அப்படியே உடம்ப வந்து ஓ! அதுதான் அந்த ஃபாரினர்ஸ் இப்படியே ஆ இருக்கக்கூடிய அந்த அந்த லெட் ஃபைன், ஃபைன். கோன்னு சொல்லுவாங்க. லட்டிஹன் அது. ஓகே. அதில வந்து ஒரு என்ன டேஞ்சர் இருக்குன்னு ஓஷோ சொல்லுவாருன்னா, அந்த மெடிடேஷன நீ பிராக்டிஸ் பண்ணிட்டன்னா, உன்னால பிறவி பிறவியா கூட அதுலேருந்து வெளிய வர முடியாது. ஓகே, நீ அந்த மெடிடேஷன்லயே மாட்டிக்குவ. ஓகே. அதுக்காக தான் நான் வந்து அதுக்கு ஒரு எண்ட் டைம் வச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு தேவவாணில அது ஒரு பார்ட்டா 1/4 மணி நேரம் வருங்க. அது பண்ணும்போது, ஆ ஃபிசிக்கலாவே நான் ஓஷோ வந்து நான் அப்படியே இந்த பக்கம் சாயறேன், இந்த பக்கம் வந்து புடிக்கிறாரு. ம். இந்த பக்கம் சாயறேன், இந்த பக்கம் அந்த அந்த நல்ல டார்க் கிரீன்ல அந்த கெவுனு, ஓகே. அந்த குல்லா அந்த அந்த ம், இது ம், போட்டுட்டு 2 வாட்டி தான் நடந்தது. அதுக்கப்புறம் வரல. ம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா என்னோட மாஸ்டர், அவர்ட்ட கேட்கும்போது, ஆமாங்க எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இல்ல நம்ம மன பிரமையோ அப்படின்னு ம். சொல்லிட்டு இருக்கும். கேட்கும்போது சொல்றாரு, இல்லங்க எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிதான் இருக்கு ம். அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து நல்லா அது உணர்வு ரீதியாவே நான் அத ஃபீல் பாருங்க. பண்ணதுங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதுக்கப்புறம். ஆனா அவர வந்து ஃபிசிக்கலான்னு இல்ல. அது மாரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். வேற வேண்டாம். மாரி சரி, ஆயிடும். ஓகே, இதையுமே ஷேர் பண்ண வேண்டாம். என்னன்னா, ஒயிட்ரோ பிரதர்ஹுட்ன்னு நடக்கும். ஓகே. நான் வந்து ஒரு தொடர்ந்து 3 வருஷம் அதுக்கு ஒயிட் ட்ரெஸ்ல போய் அட்டெண்ட் பண்ணணும். டான்ஸ்னா அது என்ன அப்டின்னா, எனக்கு டான்ஸ் பண்ணிட்டே விர்லிங் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ம். வெல்லிங் பண்ணிட்டா ஒரு பெரிய ஏரியாவே எனக்கு விட்டுரும். அந்த அளவுக்கு சொழ்ந்து சொழ்ந்து ஆடும். அப்படி 3 வருஷம் தொடர்ந்து அ கோத்தகிரி போவேன், 6 மணிக்கு போவேன். ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஒயிட்ரோ போயிடுவேன். அந்த ம். மாரிங்க. அ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பர்சனலா என்ன ஏதோ ஞாபகம் இல்ல. நான் வந்து போகல. பக்கத்திலேயே தான் ஹாலு சத்தம் கேட்கும். நான் வந்து கட்டில்ல அப்படியே படுத்திருக்கேன். ஒரு அழுகையா, இல்ல வேதனையோ ஏதோ அப்படியே படுத்திருக்கேன். அப்ப நல்லா அந்த உணர்வு தளத்தில எனக்கு தெரியுது. கட்டில்ல அப்படி ஒரு சைடு படுங்க, இந்த சைடு இங்க வந்து உட்கார்றாங்க யாரோ. ம். எனக்கு வந்து என்னோட லிவிங் மாஸ்டர் அவருன்னு நெனச்சுட்டா, இந்த உணர்வு தளத்தில அது நடக்குதுங்க. அது வந்து ஏன் ஒயிட்ரோ வரலங்கிற மாரி கேட்குறாரு. அது ம். கடைசியில ஓஷோ தாங்கிறது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. ம். அன்னைக்கு ஒரு நாள் போகலங்க. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டீங்க. இந்த துக்கத்த மட்டுமாவது எனக்குள்ள அதையாவது விட்டு இருக்க விடுங்க. வைங்களேன். நான் வந்து கொஞ்ச நேரம் வேதனை பட்டுட்டு திரும்பவே இல்ல. அ. என்னோட வார்த்தைகளும் வாயில வரலைங்க. ம். அந்த உணர்வு உணர்வு ரீதியா. தளத்திலேயே அது கனெக்ட் ஆகுதுங்க. அதான், அதான், அதான். அப்போ அதுதான் இப்போ நான் இப்போ ஓசோ சன்னியாசியா இருக்கேன்னா, இப்ப நான் ஒரு வீடு இப்ப திருவண்ணாமலையில சொன்னேன் இல்லைங்களா, வீடு எடுத்திருந்தேன்னு. ஒரு 6, 7 மாசம் 7, 8 மாசம் இருந்தேன். அந்த அந்த வீட்டோட ஹாலே வந்து நான் மெடிடேஷன் ஹால் மாரி தான் வச்சிருந்தேங்க. இங்க அதில பெரிய ஓஷோ பிக்சர் தவிர, வேற ஒரு ஸ்பீக்கர் தவிர வேற எதுவுமே இருக்காது. அதில வந்து சில பேர் அந்த லாஃபிங் ஜிப்ரிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து சும்மா ம். 1 ஹவர் செஷன் மாரி பண்ணியிருக்காங்க. ம். அதுவே மெடிடேஷன் ஹால் மாரி எங்க போனாலும் அதில வந்து அங்க ஓஷோ அது வந்து நம்ம வீடு மாரி இருக்காது. ஓஷோவோட சென்டர் மாரி தான் மஹா இருக்குங்க. இருக்கும். அவர என்னைக்குமே விட்டதில்ல. அவரு கரெக்ட், அந்த மாரி விட முடியாதுங்க. கரெக்ட். அது ரொம்ப ஆழமா கலந்த ஒரு விஷயம். ரொம்ப, ரொம்ப ஆழமா கலந்த விஷயம். பரவாயில்லைங்க. ஏன்னா, ஒரு குருவ ஒருத்தர ஒரு குருவா எடுத்துக்கிறதுங்கிறத காட்டிலும், அந்த
ஒரு குருவ வந்து நான் நினைக்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு பிரசன்ஸ நான் உணர வைக்க முடியும்னு சொல்லக்கூடியது, அது எல்லார்னாலயும் முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நேத்து யாரோட ஒரு இத கேட்டுட்டு இருந்தேங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் மாரி தான். நான் சாமி நினைக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. சாமி என்ன நினைக்கணும்? அதுதான் அங்க மேட்ரு. நான் குருவ நினைக்கிறது பெருசு இல்ல. அதுதான். குரு என்ன நினைக்கணும்னு. ம். ஸோ அந்த ஒரு ஈடுபாடும் ஒரு இது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாரி அனுபவங்கள் எல்லாமே நிகழுது. இது எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ஸ் நான் இந்த பாதையில ம். பயணிக்கக்கூடியதுனாலயும், நம்மளுடைய நேயர்களுக்கும் இதனுடைய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். ம். அதனால இது நீங்க சொன்னது ஒண்ணும் நம்ம மக்களுக்கு மாற்றா ஒண்ணும் இருக்காது. ம். ஏன்னா இந்த மாரி உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அண்டத்தோடு கலந்தவர்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆமா. அவர்கள் எல்லா நேரத்திலயும், எல்லா இடத்துலயும் அவர்கள்னால அதுதான். தோற்றத்த காட்ட முடியும். இது என்ன அதுதான். பக்தி நம்மளுடைய பக்திங்கிறது கோயிலுக்கு போறதோ, சாமி கும்பிடுறதோ கிடையாது. அந்த பக்தி உணர்வு உண்மையா இருந்ததுன்னா, தெய்வமே நமக்குள்ள வரும். நம்மள தேடி வரும் இல்லையா? கரெக்ட். உண்மை. நம்ம கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும் இல்ல. வேற எந்த இடத்துலயும் அவர ரிசீவ் பண்ண முடியலன்னா தான் நம்ம கோயில்ல போய் கரெக்ட். அந்த விஷயத்த உண்மை. ரிசீவ் பண்றோம். உண்மை. நம்மளால எல்லா இடத்துலயுமே அந்த உண்மை. எனர்ஜிய ரிசீவ் பண்ண முடியும்னா, எல்லா இடத்துலயுமே நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். 100% உண்மை, உண்மை. இப்போ ஓஷோ இதுவுமே இப்போ அது என்ன சொல்றாங்க, எக்ஸிஸ்டன்ஸ வந்து நீ அது வந்து உருவம் இல்லாதது. அத வந்து நீ எந்த ரூபத்தில நினைக்கிறியோ, அந்த ரூபத்தில உனக்கு அது காட்சி காட்சி குடுக்கும். தரும். இப்ப எனக்கு ஓஷோ, என்னோட ம். மாஸ்டர் ரூபத்தில. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏன்னா எனக்கு எவிடன்ஸாவே அவரு இருந்திருக்காரு, கரெக்ட், வாழ்ந்திருக்காரு. கரெக்ட். இன்னைக்கு வந்து அது எக்ஸிஸ்டன்ஸோட கலந்து கலந்துட்டாரு. அந்த உடல்ங்கிறது அது ஒரு சிறை தான. அந்த லிமிட்டுக்குள்ள தான் அப்ப செயல்பட முடியும். ஆனா, முடியும். இப்ப அவருக்கு எந்த லிமிட்டுமே கிடையாதுங்க. கிடையாது. இதுல ம். வந்து ஐ அம் கம்மிங் வித்தின் யூன்னு ஒரு வீடியோ. கேம்ப்ல மேக்ஸிமம் ஒயிட் ரோப்ல அத எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். எல்லாரும் அது கேட்கணும்னு சொல்லி ப்ளே பண்ணுவாங்க. அதுல வந்து ஓஷோ சொல்லியிருப்பாரு. ஏதோ கொஸ்டின் வந்திருக்கு போல. நீங்க வந்து இந்த உடம்ப விட்டதுக்கப்புறம் எங்க நிலைமை என்ன? அப்படின்னு. அப்ப வந்து சொல்றாரு, "நீ என்னோடையவே இறந்துட்டீன்னா" இல்ல அவங்க ஏதோ கேட்குறாங்க. அதுக்கு "நீ என்னோடயே இறந்துறது ரொம்ப ஈஸி. ம். ஆனா எனக்கு அப்புறமும் நீ இருக்கணும். அப்ப ம். என்ன அப்போ அ என்னது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் என்னுடைய வேலைகள வந்து உன் மூலமா நடக்கும். யாரெல்லாம் ஓப்பனா அவைலபிளா இருக்கிறாங்களோ, அவங்க மூலமா என்னுடைய வேலை வந்து தொடர்ந்து நடக்கும்" அப்படின்னு சொல்லு. ம். "ஐ ம். அம் கம்மிங் வித்தின் யூ" அப்படிங்கிறாரு. ஓகே. ம். இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா ஓஷோ அவர்கள பத்தி படிக்கணும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஆர்வம் தான் மேலிடுது. இன்னும் ம். நெறைய நெறைய நீங்க ஒவ்வொரு விஷயம் அதான். சொல்லும்பொழுது. ஆல்ரைட். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய பாட்காஸ்டினுடைய எண்ட் பக்கம் ஓகே. வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ நிறைய விஷயங்கள் பேசுனோம். ம். ஆ ஏதாவது ஃபைனலா நீங்க மக்களுக்கு வந்து கன்வே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருந்தா, அத சொல்லணும்னா, அதோட நம்ம ஒரு எண்டுக்கு வரலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓஷோ பத்தி, வேற என்ன ஓஷோ பத்தி தான் நெறைய மக்கள் வந்து ஓஷோக்குள்ள வரணும். ஓகே. ஏன்னா, இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் இருக்கு. ம். ஆ அதாவது நம்ம சாவிய வந்து அவர் நம்ம கையிலேயே குடுத்துடுவாரு. ம். இதுல என்ன அப்டின்னா, நீங்க அதாவது நீங்க வீடியோ பார்த்து கூட அத பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம். நம்ம நாதபிரம்மா, டைனமிக், ஜிப்ரிஷ் இத பத்தின வீடியோ அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிற வீடியோவே போட்டிருக்கோம். அத பார்த்துட்டு Spotifyலயே நீங்க மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கு. அவரோட மெடிடேஷன் மியூசிக்ஸ் எல்லாம். அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணலாம். எந்த பயமும் கிடையாது. இத வந்து யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ரகசியம், சத்தியம் வாங்க அந்த மாரி எதுவுமே உண்மைங்க. கிடையாதுங்க. அதேபோல அது எந்த பாதிப்பையும், "ஐயோ! தப்பா செஞ்சுட்டோமோ! இது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமோ!" அப்படிங்கிற எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. நீங்க வந்து அத தாராளமா வீட்ல பண்ணலாம். கேம்ப் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். அப்படி வர முடியாதவங்க கூட வீட்ல இருந்துட்டே தாராளமா அத பண்ணலாம். ம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு, ஏதோ ஒரு மெடிடேஷன் நம்ம பண்றது நல்லது தானே! உண்மை, உண்மை. இந்த மாரி நாதபிரம்மா மெடிடேஷன் தாராளமா எல்லாருமே பண்ணலாம். ம். ஆனா என்ன அது பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். ம். அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்ம மோர் நெறைய எடுத்துக்கணும். தண்ணி ம். நெறைய எடுத்துக்கணும். அந்த மாரி விஷயங்கள் மட்டும். பண்ணா போதும். ஓகேண்ணா. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நெறைய உங்களுடைய நேரத்த செலவு பண்ணி, ம். இவ்வளோ நேரம் நீங்க அதுக்காக கோத்தகிரியிலிருந்து வந்து, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த பணி வந்து மென்மேலும் சிறக்க, ஆ ஓஷோ அவர்கள் சொல்லிக் குடுத்த விஷயங்கள மக்கள் மத்தியில கொண்டு செலுத்தவும், நேயர்கள் சார்பா நானும் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். பரவால்ல, சொல்ல தப்பில்ல. திருவருள். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. நன்றி.